ஹலோ மக்களே! இன்னைக்கு நாம கேட்க போற கதை எழுத்தாளர் மேகவாணி அவர்களின் அரக்கனின் அன்பினிலே. வாங்க கதை கேட்டு ரசிக்கலாம். அத்தியாயம் 41. இந்த சம்பவத்திற்கு பிறகு மிகவும் கவனமாக நடந்து கொண்டாள் நிதர்சனா. கனவில் வந்தது போல தனக்கு கையிலும் அடிபடவில்லை, தனக்கு மூக்கிலிருந்து குருதியும் வரவில்லை. தான் புத்திசாலித்தனமாக இடத்தை மாற்றியதால்தான் தாங்கள் தப்பித்தோம் என்ற தற்பெருமையுடன் சுற்றியவளை கதிரவன்தான் வெறியாய் முறைத்தான். இவ என்னென்னமோ உளறிட்டு இருக்கா, நீயும் அமைதியா இருக்க என்று யாஷ் பிரஜிதனிடமே சென்று நிற்க, அவனோ வெகு தீவிரத்துடன் மடிக்கணினியை விரல்களால் தட்டிக் கொண்டிருந்தான். யாஷ்! கதிரவன் மேலும் பேசும் முன் அவன் முன்னே கையை நீட்டியவன், இத பாரு என்று மடிக்கணினியை திருப்பினான். அதில் பார்வையை பதித்த கதிரவனுக்கு அதிர்ச்சியில் விழிகள் தெரித்தது. இது நிவேதன! கத்தியே விட்டவனை அடக்கினான். இப்போதைக்கு நிதுவுக்கு தெரிய வேணாம் கதிரவன். கடவுளே! இவன யாரு கடத்துறா யாஷ்? அதனால யாருக்கு என்ன பிரயோஜனம்? ஒண்ணும் புரியலையே என தலையில் கை வைத்தான். சரியாக நிவேதனை அவனது தெரு வாயிலிலிருந்து யாரோ இருவர் கடத்தும் காட்சிதான் மடிக்கணினியில் ஒளிபரப்பானது. யாஷ் பிரஜிதனோ மடிக்கணினியை மூடி வைத்துவிட்டு, அவனை கடத்தி வச்சிருந்த இடத்த கண்டுபிடிச்சாச்சு என்றான் நிதானமாக. என்னது? எங்க வச்சிருக்காங்க? அவனை காப்பாத்தியாச்சா? யார் கடத்தனா என கதிரவன் அடுக்கடுக்காய் கேள்விகள் கேட்க, திருச்சில இருக்கிற ஒரு லோக்கல் ரவுடி தான் அவனை கடத்திருக்கான். ஆனா ஏன் கடத்திருக்கான்னு அவனுக்கே தெரியாது. எனக்கு வேற ஒரு ரவுடி குரூப்ல இருந்து உத்தரவு வந்ததுனால கடத்தி இருந்தேன்னு சொல்லியிருக்கான். அவனை தேடி போனா அவன் இன்னொருத்தனை கை காட்டுறான். அவனை தேடி போனா அவன் வேற ஒருத்தனை சொல்றான். இந்த நெட்வொர்க் எண்ட் இல்லாம போயிட்டே இருக்கு என்றவனிடம், சரி அப்போ நீவே பாதுகாப்பா தானே இருக்கான், அங்கிருந்து அவனை கூட்டிட்டு வந்தாச்சா என்றான் ஆர்வமாக. தாடையை தடவிய யாஷ், அதுல ஒரு சிக்கல் ஆகிடுச்சு என்றதும் கதிரவனிடம் கலவரம். சரியா அவனை காப்பாத்த என் ஆளுங்களை அனுப்பியிருக்கும் போது அவன் அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டான். இப்ப அவனை திரும்பவும் தேட சொல்லியிருக்கேன். ஐயோ! அவனுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? மூடிக்கிட்டு அங்கே இருக்க வேண்டியதானே? அப்ப திருச்சில தான் அவனை கடத்தி வச்சிருந்தாங்களா என்ற கதிரவனுக்கு தலையசைப்பை பதிலாக கொடுத்தான். இப்ப வர அவன் பாதுகாப்பா தான் இருக்கணும். யாஷ் யோசனையுடன் கூறியதில், இப்பதான் மனசே கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. எப்படியோ திரும்பி வந்துட்டா போதும் என்ற நிம்மதியுடன் அறைக்கு சென்ற கதிரவனின் அறை ஜன்னலை தட்டியே உடைத்துக் கொண்டிருந்தாள் சிந்தாமணி. அவசரமாக ஜன்னலை திறந்தவனிடம், எவ்வளவு நேரம் ஜன்னலை தட்டுறது? நீ சீரியஸ் பார்க்க வரலையா என கிசுகிசுப்புடன் கேட்டாள். வரேன் வரேன் என்றவன் அவளுடன் சைனீஸ் தொடரில் மூழ்கிவிட்டான். ஆகினும் மனதின் ஒரு ஓரத்தில் தப்பி சென்ற நிவேதனின் நிலை குறித்து முணுக்கென ஓர் பயம் தோன்றி மறைந்தது. இங்கோ சொல்லி வைத்தது போல மறுநாளிலிருந்து மழை பிடிக்க ஆரம்பித்தது. மழையை திகைப்பாய் பார்த்த நிதர்சனாவோ, சேச்ச இந்த மழை உடனே நின்னுடும் என நம்பிக்கொண்டிருக்க, அதுவோ வலுவாய் வலுத்துக் கொண்டே சென்று தெருவில் நீர் தேங்க ஆரம்பித்து மின்சாரமும் துண்டிக்கப்பட்டது. அவளுக்கு இதயம் அதிகமாய் துடிக்க தொடங்கியது. எந்த நேரத்துல அந்த கனவு வந்துச்சோ தெரியல. நடக்கிறது எல்லாமே பீதியாவே இருக்கு. இதெல்லாம் கடைசில அந்த கலப்பட கண்ணுக்காரன் மேல லவ்வா கொண்டு வந்து விடுமோ? அவனுக்காக நாம அழுவுற நிலைமை வந்தா அதை விட அசிங்கம் வேற எதுவுமே இல்ல என திணறியவள் மின்சாரம் துண்டிக்கப்பட்டும் இந்த முறை அறையை சுத்தம் செய்ய மெனக்கெடாமல் தானுண்டு தன் வேலை உண்டு என இருந்தாள். செயற்கை நுண்ணறிவெல்லாம் தனது சேவையை நிறுத்தி வைத்திருக்க, அவளோ கதிரவன் அறையில் சென்று அமர்ந்து கொண்டாள். தங்களது அறையில் இருந்தால் தனது கையை வைத்துக்கொண்டு அமைதியாக இருக்க மாட்டோம் என்ற எண்ணம்தான். ஒரு நாள் முழுவதும் காற்றும் மழையுமாக இருந்ததில் அறையில் தூசி ஏறியிருந்தது. வேண்டுமென்றே தவிர்க்கிறாள் என புரிந்த பின் நமட்டு நகை பூத்தவன் அவனே அறையை ஒழுங்குபடுத்திட, அப்படியும் இந்த நாடகத்தை நிறுத்தவில்லை அவன். தூசியில் நின்றதால் அடுத்தடுத்து தும்பியவனுக்கு லேசாய் மயக்கம் வருவது போலிருந்தது. மூக்கிலிருந்து மெல்லிய கோடாக ரத்தம் எட்டி பார்க்க, மூக்கில் அடிக்கக்கூடிய ஸ்ப்ரேயை கையில் வைக்காத மடத்தனத்தை நொந்தபடி கட்டிலில் அமர்ந்து விட்டான். தனது பிடிவாதத்தில் உறுதியாக இருந்தவன் செயற்கையாய் பொழிய வைத்த மழையையும் காற்றையும் நிறுத்தாது போக, அவள் அவனை உதாசீனம் செய்த பின்னும் அவனது பிடிவாதம் தளரவில்லை. கதிரவன் கூட கூறினான், அவளே ஏதோ கனவுல பார்த்தேன்னு எல்லாத்தையும் மாத்தி மாத்தி பண்ணிட்டு இருக்கா. இந்த மழை கான்செப்ட் ஒர்க் அவுட் ஆகுமா என்று. ஒர்க் அவுட் ஆகலனாலும் நடக்கும் என தீர்க்கமாய் உரைத்தவனை கவலையுடன் பார்த்தான். இப்போதோ கதிரவன் பயந்தது போல அவள் தன்னறையில் வந்தமர்ந்து அரட்டை அடித்ததில் கன்னத்தில் கை வைத்தான். என்னடா நான் பேசிட்டே இருக்க, நீ ஏதோ கடமைக்கு உட்கார்ந்திருக்க
நிதர்சனா கதிரவனை உலுக்க, கேட்டுட்டு தான் இருக்கேன். மழை வேற ஓவரா பெய்யுது. பசிக்குது என்று வயிற்றை தடவியதில், அந்த அரக்கனுக்காக இல்ல, உனக்காக சாப்பாடு செய்றேன் என்றவள் அடுக்கலைக்கு சென்றாள். பின் ஏதோ தோன்ற தானாய் அவளது கால்கள் மாடிக்கு ஏறியது. அங்கு கட்டிலில் தலையை பிடித்து குனிந்து அமர்ந்திருந்தவனை புருவம் சுருக்கி பார்த்தவள், என்னங்க அரக்கன் சார், உட்கார்ந்துட்டே தியானம் பண்றீங்களா எனத் தொட, அவனோ அவள் மீதே அரை மயக்கத்தில் சரிந்தான். கண்ணை இருட்டியதில் அவனுக்கும் விளக்க இயலவில்லை. உடலெல்லாம் உதறிவிட்டது அவளுக்கு. யாஷ், யாஷ், இங்க பாருங்க என பயந்து கத்தியவள் அவனது மூக்கிலிருந்து ரத்தம் வருவதைக் கண்டு உறைந்தே விட்டாள். ஐயோ, மடச்சி மடச்சி, ஏதோ கனா கண்டுட்டு இவனை தூசிக்குள்ள விட்டு மயக்கம் போட வச்சுட்டியே என தன்னையே நொந்தவள், யாஷ், இங்க பாருங்க, யோ, என்ன பாருயா என பரிதவித்து விட்டாள். அவனை மெத்தையில் படுக்க வைத்தவள் பின் அவளுக்கு நினைவில் ஆடியது போல அவனது ட்ரெஸ்ஸிங் டேபிள் டிராயரை திறந்து அதில் அவனது நாசல் ஸ்ப்ரே இருக்கிறதா என ஆராய, அங்கேயேதான் அவனுக்கான மருந்திருந்தது. இதயத்தில் சுள்ளென ஒரு நடுக்கம். கனவில் கூட இதே இடத்தில்தானே அவனது மூக்கு ஸ்ப்ரே இருந்தது. அதனை அதிகம் ஆராயாமல் மருந்தை யாஷ் கையில் கொடுத்து, யாஷ், இந்தாங்க உங்க மருந்து. யாஷ், கண்ணு முழிக்க முடியுதா, தண்ணி தரவா என கேட்டிட, அவன் கண்ணை மூடியபடியே ஸ்ப்ரே அடித்து தன்னை நிதானப்படுத்தினான். சில பல நிமிடங்கள் ஆனது அவன் நினைவிற்கு வரவே. அதுவரையில் அவனை தன் நெஞ்சிலேயே பொத்திக் கொண்டாள் நிதர்சனா. யாஷ் நெற்றியை தேய்த்து கொண்டு மெல்ல உணர்வு பெற, இப்ப பரவாயில்லையா என்றவளின் கவலை நிறைந்த குரலில் முழு உணர்வு பெற்று அவளை விட்டு நகர்ந்தான். ம் என்றவனின் திடீர் விலகல் அவளை சற்றே காயப்படுத்தியது. நீ ஏன் என் பக்கத்துல வந்த என்ற ரீதியான அவனது முக சுருக்கம் அவளை தாக்கிட, சற்றே நிலை குலைந்து போனவளிடம், விட்டுட்டு போனவதன என்ற ஏக்க பெருமூச்சு தானாய் உருவானது. நான் காஃபி எடுத்துட்டு வரேன் என அவள் எழும் முன்னே அவன் விறுவிறுவென அறையை விட்டு வெளியேறி இருந்தான். முகத்தில் அடித்தது போல இருந்தது ஆடவனின் செய்கை. ரொம்பத்தான் பண்றான் என சிலுப்பியவளுக்கு காரணமின்றி கண்களும் கலங்கியது. அதன் பிறகே அறையை நோட்டமிட்டாள். பால்கனி கதவை திறந்து வைத்ததில் அறையில் தூசியாகி இருந்தது. அதை சுத்தப்படுத்தும் போதுதான் இந்த கலவரம் நிகழ்ந்ததென்று புரிந்து கொண்டவள் முதல் வேலையாக அறையை சுத்தப்படுத்தினாள். பால்கனி கதவை அடைத்துவிட்டு, இந்த மழை இப்போதைக்கு விடாதே என்ற நிதர்சனம் உணர்ந்தவள் கீழிறங்கி வர, யாஷ் அடுக்கலையில்தான் நின்றிருந்தான். என்ன வேணும் உங்களுக்கு, நான் காஃபி போடுறேன் என உதவிக்கு வர அவன் மறுத்து விட்டான். அதில் முகம் சுருங்கி போனவள், இப்ப பரவாயில்லையா என அவளாக பேச்சு கொடுக்க, ம் என்றான். அதான் சேராதுன்னு தெரியும்ல, அப்புறம் ஏன் கிளீன் பண்ணீங்க அவளை திரும்பி முறைத்தவன், தூசின பொருள சொல்றியா என கடுகடுத்தான். அதில்ல, நான் பண்ணிருப்பேன்ல. துப்பட்டா நுனியை திருகியபடி நெளிந்ததில், நீ எதுக்கு பண்ணணும், who the hell are you என்றான் புருவம் இடுங்க. கேள்வியில் திகைத்து விட்டவளுக்கு முகமே செத்து விட்டது. கனவுல ஹெல்ப் பண்ணா சிரிச்சு பேசனா, இப்ப கடுகடுக்குறான். உள்ளுக்குள் தேம்பியவள், இதோ பாரியா, நான் ஒன்னும் உனக்காக ஒன்னையும் செய்யல. அதே ரூம்ல தான் நானும் இருக்கேன். எனக்கு டஸ்ட் அலர்ஜி ஆகாதா, எனக்கும் பசிக்கும். பாவம் கதிர் வேற பசிக்குதுன்னு சொன்னான். கரண்ட் வர வரைக்கும் நான் தான் இங்க ஆலம்பனா என சிலுப்பிட, அவன் ஆழமாய் அழுத்தமாய் ஒரு பார்வை வீசினான். பார்வையின் தீவிரம் அவளது இரத்த நாளங்களை எல்லாம் கிடுகிடுக்க வைக்க, இன்னாத்துக்கு இப்ப முறைச்சிட்டு இருக்க, நீ வேணும்னா என்னைய ஆலம்பனான்னு கூப்பிடு என்று அடக்கமாக நிற்க, அவனிடம் சிறு துளியாய் புன்னகை. ஆலம்பனா? எஸ் பாஸ், சொல்லுங்க, நான் உங்க ஆலம்பனா தான். இப்ப நான் என்ன செய்யணும் என்று எலிசா போன்றே பேசி காட்ட, அவனோ அசையாது நின்றான். முந்தைய நிகழ்வுகளில் எந்த நொடியில் அவளுக்கு தன் மீது காதல் துளிர்த்ததென்று தெரியவில்லை. ஆனால் அதில் ஒரு துளியையும் அவன் வீணாக்கிக் கொள்ள விரும்பவில்லை. இப்போதும் கூட நடந்தவைகளை வெளிப்படையாய் உரைத்து இதழ் தீண்டி அவளை நம்ப வைத்து விடலாம் பிடிவாதமாக. ஆனால் அவளுடன் உரசி கழித்த இறுதி நாளில் பெண்ணவளின் விழிகள் காட்டிய காதலின் ஆழம் அபாரம். அந்த காதலெனும் ஒற்றை உணர்வை அவளிடம் உணராமல் இந்த நாடகத்தை முடித்து வைக்க அவனுக்கு விருப்பமில்லை. அவனது ஒற்றை பார்வைக்கு தவமிருக்கும் பெண்கள் இத்தாலியில் ஏராளம். ஆனால் ஆடவனின் மொத்த ஜீவனும் அவனது ஆலம்பனாவினுள் அல்லவா ஒடுங்கி கிடக்கிறது. இப்போதும் நிதர்சனா அவனை தவிர்க்க, அவன் மீது கனவில் வந்தது போல
எந்தவித உணர்வும் ஏற்பட்டு விடக்கூடாது என்ற தெளிவுடன் காய் நகர்த்தியது அவனை சற்றே பலமாய் தாக்கியது. அன்பை கேட்டு பழக்கப்படாதவன் அமைதியாகிவிட்டான். அவளே உணரும் வரையிலும் அவ்வமைதியை கடைபிடிக்கப் போவதாக. யாஷ் பிரஜிதனின் முகத்திலிருந்து எதையும் கண்டுகொள்ள இயலாதவள் சோர்ந்தாள். சரிப்போ, எனக்கு வேலை மிச்சம் என நொடிந்து கொள்ள அந்நேரம் கண்மணி கதவை தட்டினாள். யாஷ் இறுகிய முகத்துடன் கதவை திறக்க கண்மணி உணவு கூடையுடன் நின்றாள். அவளை முறைத்து வைத்தவன் என்ன என கர்ஜிக்க, அண்ணா மழை பெய்யுது, கரண்ட்டும் இல்ல, அம்மா சாப்பாடு கொடுத்து விட சொன்னாங்க என தயங்கியதில் அவன் எரிமலையாக வெடித்தான். என்ன இந்த திடீர் அக்கறை? இவ்ளோ வருஷமும் சாப்பிட்டனா இல்லையான்னு பாத்துட்டு இருந்தாங்களாமா என உருமியதில் நடிப்பாக இருந்தாலும் உண்மையாகவே கண்மணிக்கு கண் கலங்கிவிட்டது. அவனது பார்வை தற்போது அவளது மணிக்கட்டில் போடப்பட்டிருந்த கட்டை பார்க்க, அவள் தாவணிக்குள் அதை மறைக்க முற்படும் போதே நிதர்ஷனா அருகில் வந்தாள். கையில என்னாச்சு கண்மணி? நிதர்ஷனா கேட்டதில், அது ஒண்ணும் இல்ல அண்ணி என்றாள் வேகமாக. காட்டு என கையை வாங்கி பார்த்தவள், இது என்ன இவ்ளோ பெரிய கட்டு போட்டு வச்சிருக்க? என்னன்னு சொல்லு என்று வம்படியாக கேட்டதும், ஐயோ சீன்ல இல்லாத விஷயத்தை எல்லாம் கொண்டு வந்து சொதப்புறனே, அண்ணா திட்டுவாங்களோ என பதறி தமையனை பார்க்க அவனும் அவளது பதிலுக்காக காத்திருந்தான். தற்போது அவளுக்கு செமஸ்டர் தேர்வுகள் நடந்து கொண்டிருக்க, இந்த ஒரு வாரமும் அவள் கல்லூரிக்கு செல்லாமல் இருக்க வேண்டும் மழையின் காரணமாக. ஆனால் யாஷ் பிரஜிதன் அவளை தேர்வு எழுதிவிட்டே வரும்படி ஆணையிட, இல்லனா எக்ஸாக்ட்டா நடந்த மாதிரி திரும்ப நடத்திட்டு இருக்கும்போது நான் காலேஜ் போனா நல்லா இருக்காது. அதுவும் தெருவே தண்ணி வெள்ளத்துல இருக்கும்போது நான் காலேஜ் போனா அன்னை கன்ஃபியூஸ் ஆகிட மாட்டாங்களா? நான் அரியர்ல எழுதிக்கிறேன் என்று விட சிந்தாமணியும் அதை ஆமோதித்தாள். ஆமாமா, இந்த கலவரத்துல நான் சைனீஸ் சீரியஸ்ல மூழ்கி படிக்கவே இல்ல என்று இழித்து வைக்க இருவரையும் காட்டத்துடன் பார்த்தவன், 2 பேரும் எக்ஸாம் போறீங்க, அவளுக்கு தெரியாம நான் பாத்துக்கிறேன் என்று முடிவாய் கூறிவிட அன்று காலையில் ஒரு பரீட்சையை எழுதிவிட்டே வந்தனர் இருவரும். இப்போதோ என்ன சொல்வதென்று தெரியாமல் திணறியவள், கீழே விழுந்துட்டா அண்ணி என சமாளித்தாள். எது? கீழே விழுந்தா இப்படி அடிபடும்? அதுவும் சரியா மணிக்கட்டுல கத்தியால கீர்ன மாதிரி இருக்கு. நிதர்ஷனா விடாமல் கேட்டதில், அது நேத்து காலேஜ் போனப்ப ஒரு சின்ன பிரச்சனை என்றாள். முந்தைய நாள் மழை குறைவாக இருந்ததில் இன்று நடந்த கலவரத்தை நேற்று நடந்ததாக அவளை நம்ப வைத்து பேசிட, நேத்து என்ன ஆச்சு என கேட்டாள் நிதர்ஷனா. ஒருத்தனுக்கு ஹெல்ப் பண்ண போய் அந்த பைத்தியம் என்ன கத்தியால அட்டாக் பண்ணிடுச்சு என தயக்கத்துடன் கூற, யாரது என யாஷ் கேட்டான். நிதர்ஷனா வேகமாக, முருகனா என கேட்க அவளை வியப்பாய் பார்த்த கண்மணி, இல்ல அண்ணி அவன் இல்ல. அது சரி, முருகனை உங்களுக்கு எப்படி தெரியும் என்றாள் வினவலாக. அப்போ உண்மையாவே முருகன் ஒரு கேரக்டர் இருக்கா? பாரேன் என தன்னையே பெருமையாய் நினைத்து கொண்டதில் அறைக்குள் இருந்த கதிரவன் மெத்தையில் நங்கு நங்கு என முட்டினான். ஹலோ, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சிந்தாமணி ஜன்னலுக்கு பின்புறம் இருந்து வினவ, இவளுக்கு உத்தம புத்திரன்ல வர விவேக் மாதிரி சப்கான்ஷியஸ் மெமரி பவர் இருக்குன்னு நம்பிட்டு இருக்கா. இருக்கிற மெமரிய தள்ளாடுதுன்னு இங்க கூட்டிட்டு வந்தா இந்த அம்மா போதி தர்மர் ரேஞ்சுக்கு பில்டப் கொடுக்கறா. பிள்ளையாரப்பா என்று நொந்து கொண்டதில் சிந்தாமணி வாயை பொத்திக் கொண்டு சிரித்தாள். கண்மணி விவரத்தை கூறிவிட்டு கிளம்ப தானாய் முந்தைய நாள் நிகழ்ந்த நிகழ்வு அவளுள் இழையோடியது. பரீட்சையை முதல் ஆளாக எழுதி முடித்துவிட்ட கண்மணி சிந்தாமணி முடித்துவிட்டு வரும் வரை கல்லூரி வளாகத்தில் காத்திருந்தாள். மறுநாள் தேர்விற்கு சில நோட்ஸ் தேவைப்பட அதை தோழியிடம் வாங்கி ஜெராக்ஸ் எடுப்பதற்காக கல்லூரிக்கு எதிரில் இருக்கும் கடைக்கு சென்றாள். அந்த கடைக்கு அருகிலேயே சற்று மறைவான பொட்டலிடம் இருந்தது. கடையில் நின்றிருந்தவளுக்கு, அண்ணே அண்ணே என யாரோ முணுமுணுக்கும் சத்தம் கேட்க அந்த பொட்டலில் எட்டி பார்த்தவள் ஒரு ஆடவன் முகம் முழுக்க தாடி வளர்ந்து ஆங்காங்கே அடிபட்டு அரை மயக்கத்தில் இருப்பதைக் கண்டு துணுக்குற்றாள். அவனை அசட்டை செய்துவிட்டு கிளம்பவே எண்ணியவளுக்கு அவனது முனகல் சத்தம் இளகிய மனதை கரைத்தது. உடனே தனது பேக்கில் இருந்து நீர் பாட்டிலை எடுத்தவள் அவன் அருகில் சென்றாள். ஹலோ, இங்க பாருங்க, இந்தாங்க தண்ணி என கொடுக்க முற்பட யாரோ அருகில் வருவது தெரிந்ததும் அத்தனை நேரம் சோர்ந்திருந்தவன் வெடுக்கென சீறி பாய்ந்து, என் பக்கத்துல வராத, பக்கத்துல வந்தா கொன்றுவேன் என்று கையடக்கமாக இருந்த கத்தியை நீட்டி கண் சிவக்க மிரட்ட அலறிவிட்டாள். நான் ஹெல்ப் பண்ணதான் வந்தேன் என பயந்து திணறியவளுக்கோ இது உனக்கு தேவையா என்றிருந்தது. ஒருவேளை திருடனா இருப்பானோ என்ற பயம் வேறு. உனக்கு செயின் தானே வேணும்,
நான் தரேன் என்று சரணடைந்தவள் செயினை கழற்றி கொடுக்கும் போதே அவன் அவளது கையை தாக்கி இருந்தான். ஆ என வலியில் கண் கலங்கி மடங்கி அமர்ந்து விட்டவளின் சத்தத்தில் கடைக்காரர்கள் ஓடி வர அந்த ஆடவனும் சிறிது நேரத்தில் சுயநினைவை இழந்து விட்டான். ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணுங்க. கண்மணி கடைக்காரர்களிடம் கூறியதும் சிறிது நேரத்தில் இருவரையும் மருத்துவமனையில் சேர்த்தனர். நல்ல வேளையாக அவளுக்கு காயம் ஆழமாக படவில்லை. கட்டிட்டு முடித்தவள் அப்படியே கிளம்ப நினைத்தும் முடியாமல் அந்த ஆடவனை பற்றி மருத்துவமனையில் விசாரிக்க, அவர்களோ அவனுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்படுகிறது என்றும் அவனது உறவினர்கள் யாரென்று தெரியாததனால் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்க தீர்மானம் செய்திருப்பதாக கூறியதில் கண்மணிக்கு சிறிய வருத்தம். உடம்பு சரியானதை தானே அனுப்புவீங்க? பேஷண்டோட ஹெல்த் கண்டிஷன் கிரிட்டிக்கலா இருக்கு. சோ இங்க நாங்க வச்சிருக்க முடியாது என்ற மருத்துவரின் கூற்றில் பதறியவள், உடம்பு சரியானதா அனுப்பலாமே டாக்டர் என கேட்டதில், அது ரிஸ்க் கண்மணி என்று மறுத்துவிட்டார் மருத்துவர். இருப்பினும் யாரென்றே தெரியாத ஒருவன், நல்லவனா கெட்டவனா என்றும் தெரியாது. கையில் கத்தி வேறு வைத்திருந்தான். அதனாலேயே அரை மனதுடன் அங்கிருந்து கிளம்பி வந்திருந்தாள். கண்மணி சொன்னதையே உருப்போட்டுக் கொண்டிருந்த யாஷ் பிரஜிதன் நிதர்சன அறைக்கு சென்றதும் குடையை எடுத்துக்கொண்டு அன்னையின் வீட்டிற்கு சென்றான். கண்மணி உள்ளே சென்று தங்கையை அழைக்க அவசரமாக வெளியில் வந்தவள், என்னண்ணா என்றாள். யார் அவன்? போலீஸ் கம்ப்ளைண்ட் எதுவும் கொடுத்தியா? யாஷ் தீவிரத்துடன் வினவ, இல்ல நான் கொடுக்கல என்ற தங்கையின் பதிலில், ஏன் என்றான் கண்ணை சுருக்கி. அதில்லண்ணா, பார்க்க மனநலம் சரியில்லாத மாதிரி இருந்தான். அதான், அதுவும் இல்லாம சுய நினைவுலயும் இல்ல. ம் என்றவன் அலைபேசியை எடுத்துக்கொண்டு சற்று தள்ளி பின்பக்கம் சென்று ஆகில் நின்னை தொடர்பு கொண்டான். நிவேதனை பற்றி கேட்க எண்ணி மீண்டும் கீழிறங்கி வந்த நிதர்சனா அங்கு யாஷை காணாமல் கதிரின் அறைக்கு சென்றாள். அங்கோ சிந்தாமணி தனது அறையில் இருந்தபடி கதிரவனிடம் புலம்பிக் கொண்டிருந்தாள். மாமா ரீக்ரியேட் பண்ண போறேன்னு சொன்னதும் மறுபடியும் காலேஜ் லீவ் போட்டுடலாம்னு ஜாலியா படிக்காம இருந்தேன். ஆனா மாமா வம்படியா எக்ஸாமுக்கு அனுப்பி விட்டுட்டாங்க. ஒண்ணுமே படிக்கல. கதிரவன் கமுக்கமாக சிரித்தபடி, இவ்ளோ கலவரத்துல சைனீஸ் டிராமா மட்டும் பார்க்க முடியும், படிக்க முடியாதுல்ல என வாரியதில், நீங்க வேற வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சாதீங்க என்றவள் சட்டென அக்கா வராங்க என்று புத்தகத்தில் புதைந்து கொண்டாள். எந்த நேரமும் ரெண்டு பேரும் என்னதான் பண்றீங்க என இருவரையும் முறைத்த நிதர்சனா, யாஷ் எங்கடா என கேட்க, என்ன கேட்டா நான் பாக்கெட்லயா வச்சிருக்கேன் என சிலுப்பினான். சிந்தாமணிதான் தனது ஜன்னல் அறைக்கதவை திறந்து மெல்ல எட்டி பார்த்துவிட்டு மீண்டும் ஜன்னலின் அருகில் வந்தாள். மாமா இங்கதான் இருக்காங்க, பேச்சு சத்தம் கேக்குதுக்கா என்றதும், என்ன ஒரு அதிசயம், இவன் ஏன் அங்க போனா என்று கன்னத்தில் கை வைத்தாள். கதிரவன் அவளை நக்கலாய் பார்த்தவாறு, ஒருவேளை என்னால எதையும் கண்டுபிடிக்க முடியலன்னு அவங்க அம்மாட்டியே சரண்டர் ஆக போயிருப்பானோ என்று ஆழம் பார்க்க நிதர்சனா நெற்றி கண்ணை திறந்தாள். மூடு, அப்படி ஒன்னும் யார்கிட்டயும் வளைஞ்சு கொடுத்து போக வேண்டிய அவசியம் அவனுக்கு இல்ல, அவனே கண்டுபிடிப்பான் என்று திணக்கமாய் பொரிந்து தள்ளிவிட்டு ஆதிசக்தியின் வீட்டிற்கு செல்ல, லவ்வர்னு வந்துட்டா இந்த பொண்ணுங்க ஃப்ரெண்ட கழட்டி விட்டுடுறாங்கப்பா என்று கதிரவன் வெகுவாய் வருந்தியதில் சிந்தாமணி நகைத்தாள். ஆதிசக்தியின் வீட்டினுள் நுழைந்த நிதர்சனாவிற்கு சட்டென ஒரு குழப்பம். அவன் என்ன கண்டுபிடிக்க போறான்னு எனக்கே தெரியாது. அந்த கனவுப்படி பார்த்தா இந்த மழை டைம்ல தான் அவன் என்கிட்ட அவனோட பிசினஸ் பத்தி ஷேர் பண்ணுவான். என்கிட்ட ஷேர் பண்ணாத விஷயம் நான் சொல்லாம கதிருக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும் என்ற யோசனையுடன் வந்தவள் அப்போதுதான் அறைக்கு சென்று மீண்டும் ஹாலுக்கு திரும்பிக் கொண்டிருந்த கண்மணியின் மீது இடித்து கொண்டாள். அடிபட்ட கையின் மீது மோதிவிட்டதில் கண்மணி வலியில் முகம் சுருக்க, ஐயோ சாரி கண்மணி, கவனிக்கல என்று பதறினாள் நிதர்சனா. பரவாயில்ல அண்ணி, என்ன யோசனை அப்படி? அது ஒண்ணுமில்ல என்றவள் கண்மணியின் கையில் இருந்த பொருளை பார்த்தாள். இது என்ன? அந்த கருப்பு நிற கயிற்றில் சின்னதொரு நீல நிற சதுர வடிவ லாக்கெட்டை சுட்டி காட்டி கேட்டாள். இன்னைக்கு ஒரு கிறுக்க என் கைய ரத்த கலரி ஆக்கினான்ல, அவன் கையில இருந்து விழுந்துச்சு என்றதும் நிதர்சனாவின் இதயம் அதிவேகமாக துடித்தது. கண்மணியோ தொடர்ந்து, அண்ணா அது யார் என்னன்னு கேட்டாங்க. அதான் இத காட்டலாம்னு எடுத்துட்டு வந்தேன். இந்த லாக்கெட்ட திறக்க வரமாட்டேங்குது என்று அதனை அழுத்தி திறக்க முற்பட அதனை வெடுக்கென பிடுங்கினாள் நிதர்சனா. கைகள் நடுங்க அந்த கயிற்றை பார்த்தவளின் கண்கள் இருட்டவே தொடங்கியது. இந்த லாக்கெட்டின் அடியில் சின்னதொரு பட்டன் போன்ற அமைப்பிருக்க, அதனை தொட்டதும் லாக்கெட் இரண்டாக பிளந்தது. அது திறந்த நேரத்தில் பாவையின் விழிகளிலிருந்து இரு சொட்டு கண்ணீர் அதில் விழுந்து நனைய செய்ய,
"அண்ணி என்னாச்சு?" என எட்டி அந்த லாக்கெட்டை பார்க்க, அதில் நிதர்ஷனாவின் சின்னதொரு புகைப்படமும், மற்றொரு புறத்தில் நளின புன்னகையுடன் ஒரு இளைஞனின் புகைப்படமும் இருந்தது. அதில் அதிர்ந்து போன கண்மணி, "அண்ணி, அவன்கிட்ட உங்க போட்டோ எப்படி?" என ஆரம்பித்துவிட்டு, பின் அவளது கண்ணீரில் எதுவோ புரிந்தது போல, "அவரு உங்க அண்ணாவா?" எனக் கேட்டாள் பலவீன குரலில். நிதர்ஷனாவோ உள்ளுக்குள் வெடித்த தேம்பலை அடக்கிக் கொண்டு, "யா யாஷ் யாஷ் யாஷ்" எனக் கத்தினாள். அவளது குரல் கேட்ட நொடியில் நிதர்ஷனாவை நெருங்கிய யாஷ், "என்னடி என்ன ஆச்சு?" என பதட்டம் கொள்ள, "நிவே நிவே யாஷ், இது நிவேதா" எனக் கேவி அழுதவளைக் கண்டு திகைத்தவன், அந்த லாக்கெட்டை வாங்கிப் பார்த்து தனது சந்தேகத்தை உறுதி செய்து கொண்டான். தற்போதுதான் கடத்தல்காரர்களிடமிருந்து தப்பித்த நிவேதன் தஞ்சாவூரில் இருக்கலாம் என்ற கணிப்பில் கண்மணியால் காப்பாற்றப்பட்டவன் யாரென்று விசாரிக்க சொல்லியிருந்தான். "யாஷ், நிவேதா ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கா. பார்க்கணும் யாஷ், நான் பார்க்கணும்" என பரபரத்தாள். "வெயிட் பண்ணுடி, நான் விசாரிக்க சொல்லியிருக்கேன். கன்ஃபார்ம் ஆகட்டும், போய் பார்க்கலாம்" என யாஷ் நிதானமாக அமைதிப்படுத்த, "முடியாது, நான் நேர்ல பார்க்கறேன். சீரியஸா இருக்கறதா கூட சொன்னாலே. என்னாச்சு அவனுக்கு? அவன் ஏன் இங்க சுத்தணும்? கையில கத்தியோட. ஐயோ நிவே" என மடங்கி தளர்ந்து அழுதவளின் குரலில் குடும்பமே கூடிவிட்டது. "ப்ளீஸ் என்ன கூட்டிட்டு போ யாஷ். அவன பார்க்கணும். ப்ளீஸ் அரக்கா, ப்ளீஸ்" என தன்முன் முட்டியிட்டு அமர்ந்தவனின் சட்டையை பிடித்து கதறினாள். அவளை இறுக்கி அணைத்துக் கொள்ள துணிந்த கரங்களை கட்டுப்படுத்திக் கொண்டவன், "உங்க என்ன நிலவரம், அவனோட ஹெல்த் கண்டிஷன் என்னன்னு தெரியாம உன்னை என்னால கூட்டிட்டு போக முடியாது" என்றான் திட்டவட்டமாக. அவளோ ஏமாற்றத்துடன் முகம் கசங்க, "நான் போய் பார்த்துட்டு அவன நல்ல ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு வரேன். யூ ஸ்டே ஹியர், புரியுதா?" என கண்டனத்துடன் உத்தரவிட, "முடியாது, நானும் தான் வருவேன். அவன உடனே பார்க்கணும்" என்று கத்தினாள். "அவன பார்த்து நீ என்ன செய்ய போற இப்போ? நீ ட்ரீட்மெண்ட் குடுக்க போறியா? நான் சொல்றத மட்டும் செய்" என்றவனின் அதட்டலில் இன்னும் கொஞ்சம் தேம்பலே வந்தது. "நீ சொல்றத நான் ஏன் கேட்கணும்? நீ யாரு எனக்கு? என்ன விட்டுட்டு போக போறவன் தானே?" கனவு தந்த தாக்கம் அவளது ஆழ்மனதில் காயத்தை ஏற்படுத்தியிருந்தது. "நான் விட்டுட்டு போனா உனக்கு என்னடி?" விழி சிவக்க கர்ஜித்தவனைக் கண்டு வெளிறியவள், "எனக்கு ஒண்ணும் இல்ல. என்ன விடு. நான் என் அண்ணன் கிட்ட போறேன்" என்றதில் சப்பென அறைந்திருந்தான். "யாஷ்!" ஆதிசக்தி மகனை அதட்டிட, பாவையின் அதிர்ந்த முகத்தை கணக்கில் எடுக்காது வேக நடையுடன் வெளியில் சென்று விட்டான். நடக்கும் கலவரம் அறிந்து கதிரவன் வாசலிலேயே அதிர்ந்து நிற்க, நிதர்ஷனாவை கண் காட்டியவன் காரில் ஏறி பறந்து விட்டான். இந்த ஒரு தெருவில் மட்டுமே வெள்ளம் நிற்பது போலவும் மழை பெய்வது போலவும் செட் செய்திருந்தான். அதை தாண்டியதும் வெயில் சுட்டெரிக்க நேராக மருத்துவமனையை அடைந்தான். நிவேதனுக்கு சுவாச கருவிகள் பொருத்தப்பட்டிருக்க, தாடியை ட்ரிம் செய்து சிகையை திருத்தினால் மட்டுமே அது நிவேதன் என தெரியும் அளவு மாறிப் போயிருந்தான். கண்மணியால் பைத்தியக்கார பட்டம் சூட்டும் போதே அவனது உருவம் இப்படித்தான் இருக்கும் என உருவகம் செய்திருந்தான். இந்த கோலத்தில் நிவேதனை கண்டால் நிச்சயம் நிதர்ஷனா உடைந்து விடுவாள். ஏற்கனவே பலவித குழப்பத்தில் இருப்பவளுக்கு இந்த அதீத அதிர்ச்சி அவளது மனநிலையை சிதைத்துவிடும் என்று புரிந்ததனாலேயே அவளை மறுத்தான். இறுதியில் கோபத்தை காட்ட வேண்டிய நிர்பந்தம். நிவேதனின் உடல்நிலை பற்றி மருத்துவரிடம் விசாரிக்க அவரது கூற்றில் தலையே கிறுகிறுத்தது. அத்தியாயம் 42. நிவேதனுக்கு தொடர்ந்து போதை மருந்து கொடுக்கப்பட்டதன் விளைவால் அவை அதிக அளவில் ரத்தத்தில் கலந்து விட்டதென்றும் மூளையையும் பாதித்திருக்க வாய்ப்பிருக்கிறதென்றும் மருத்துவர் கூறியதில் யாஷ் அதிர்ந்து விட்டான். "ரெக்கவர் ஆகிடுவான் தானே?" சற்றே வருத்தம் கலந்து கேட்க, "கொஞ்சம் டைம் எடுக்கும் சார். பிரெயின்ல அஃபெக்ட் ஆனதுனால மெமரி லாஸ் அல்லது ஆலுசினேஷன் மாதிரி ஆகலாம்" என்ற மருத்துவரின் கூற்றில், "வாட், இவனுக்கும் மெமரி லாஸா? இவனுக்கு வேற ரீக்ரியேஷன் பண்ணணுமா" என நொந்தான். "அவன் உடம்புல என்ன மாதிரி ட்ரக்ஸ் கலந்திருக்குன்ற டீடைல்ஸ் எனக்கு வேணும்" என்றவன் அவரது ரிப்போர்ட்டிற்காக காத்திருந்தான். இந்நிலையில் தாதியர் வந்து நிவேதன் கண் விழித்து விட்டதாக கூற, யாஷ் பிரஜிதனும் தீவிர சிகிச்சை பிரிவினுள் நுழைந்தான். அவனுக்கு தன்னை யாரென்று தெரியாதுதான் என்றாலும், தன்னவளின் தமையன் என்ற ஒற்றை காரணத்திற்காக தனது உயர்நிலையை மறந்து எவனோ ஒருவனின் நலனுக்காக காத்திருக்கிறான். விசித்திரம்தான் என்றாலும், காதல் என்ற ஒற்றை வார்த்தை அவனுள் புகுந்து ஆட்டம் காண வைக்கிறதே. நிவேதனின் விஷயத்தில் யாரையும் நம்பாது நேரடியாய் அவனே வந்து நிற்கிறான். ஆறுதலாய் சென்டிமெண்ட் டோனில் பேச வராது என்றாலும், நிவேதனின் அருகில் சென்ற யாஷ் பிரஜனை நிவேதன் உற்று பார்த்தான். கண்ணெல்லாம் கருவளையம் விழுந்து
அடர்ந்த தாடியெல்லாம் சிக்கலாகி முடியும் நீண்டு வளர்ந்திருந்தது. பார்ப்பதற்கு காதல் பரத்தை நினைவுபடுத்தினான். இறுதியில் பைத்தியமாய் வலம் வரும் பரத்தை தான். யாஷிற்கு அவனது நிலை பரிதாபத்தை கொடுத்தது. பேச வாயெடுக்கும் முன்னே நிவேதனைய ஆரம்பித்தான். குருவே, ஏன் இப்படி மேல்நாட்டு உடையணிந்து காட்சியளிக்கிறீர்கள்? தாங்கள் காந்தியின் வழியில் கதர் அணியத் தொடங்கிவிட்டீர்கள் தானே? ஏன் இந்த திடீர் மாற்றம்? மீண்டும் லண்டன் மாநகரத்திற்கு திரும்பி விடாதீர்கள் என உணர்ச்சி ததும்ப பேசியவனைக் கண்டு யாஷ் பிரஜிதன் பேச்சற்று நின்றான். தேம்பி தேம்பி அழுத நிதர்ஷனாவை சமன் செய்வதற்குள் கதிரவன் திண்டாடி போனான். அழாதீங்க அண்ணி, அவருக்கு ஒன்னும் ஆகாது. கண்மணியும் சமன் செய்ய, அவன் பார்க்க நல்லதானே இருந்தான், ரொம்ப அடிபட்டு இருந்துச்சா என பரிதாபமாக வினவ கண்மணிக்கு சங்கடமாக போய்விட்டது. அவ்வளோ அடி இல்ல அண்ணி, பார்க்க பைத்தியக்கார மாதிரி இருந்தான்னு சொன்ன. மூக்கை உறிஞ்சிய நிதர்ஷனாவிடம் பதில் கூற இயலாமல் திணறினாள். கதிரவன் தான், இவ்வளோ மாசமா கடத்தி வச்சிருக்கான், அவனுக்கு ஷேவிங் பண்ணி புது ட்ரெஸ் போட்ட அழகு பார்த்திருப்பான். யார கடத்தி வச்சிருந்தாலும் அவங்க வெளியில வரப்ப தேவதாஸ் மாதிரிதான் வந்தாகணும் என்றதில், கடத்தி வச்சிருந்தாங்கன்னு நீ எப்படி இவ்வளவு கன்ஃபார்மா சொல்ற? நிதர்ஷனா புருவம் சுருக்கினாள். ஐயோ, உளறிட்டோமே என விழித்திட இளவேந்தன் உதவிக்கு வந்தார். கண்மணி சொல்றத வச்சே யாரோ கடத்தல்காரங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வந்திருப்பான்னு கணிச்சு சொல்லிருப்பான் இல்லப்பா என்றதில், ஆமா சார் என்று கதிரவனும் பலவீனமாய் ஆமோதித்தான். இந்த எருமைக்கு டீ கடையில டீ போடுவாங்களா காஃபி போடுவாங்களானே கணிக்க முடியாது என அழுக்குரலில் கதிரவனை வார சிந்தாமணி பக்கென சிரித்தாள். அவளை முறைத்து வைத்தவன், என் இமேஜ டேமேஜ் பண்றதுல உனக்கு அவ்வளோ சந்தோஷம் இல்ல என பல்லை கடித்தான். ஆதிசக்திக்கு இன்னும் என்னவெல்லாம் நிகழப் போகிறதோ என்ற பயம் எழுந்தது. யோசனையில் மிதந்தவரை கலைத்தது யாஷ் பிரஜிதனின் அலைபேசி அழைப்பு. நிதர்ஷனாவை அழைத்து வர சொன்னதில் அவர் தனி அறைக்கு சென்று, இந்த மழையை நிறுத்திடலாமே யாஷ் என்றார். என்றவனின் குரலில் சோர்வு தெரிய அதில் ஆதிசக்திக்கு வேதனை அரித்தது. நீதா உன்னை புரிஞ்சுப்பா யாஷ். என்ன புரிஞ்சுக்கிட்டது அவ ஒருத்திதான். இப்ப அவளும் புரிஞ்சுக்கிற சூழ்நிலையில இல்ல. மகனின் கூற்று சுருக்கென குத்தியது. அவன் சொன்னது போன்றே அனைவரும் அடுத்த அரை மணி நேரத்தில் மருத்துவமனையில் இருக்க கதிரவனும் நிதர்ஷனாவும் வேக நடையுடன் உள்ளே சென்றனர். நேராக ஐசியூவுக்கு வர சொன்னதில் அங்கேயே சென்றுவிட்ட நிதர்ஷனாவிற்கு நெஞ்சம் அதிவேகத்தில் துடித்தது. ஐசியூ கதவை திறக்க அங்கு நிவேதன் மெத்தையில் அமர்ந்திருந்தான். அவனுக்கு அவள் வருவதற்குள் முடி திருத்தம் செய்யப்பட்டு ட்ரிம்மிங் செய்யப்பட்டிருந்தது. ஆகில்யன் மூலம் சடுதியில் இவற்றை நிகழ்த்தி இருந்தான் யாஷ் பிரஜிதன். ஆனால் அவனுக்கு ட்ரிம்மிங் செய்யும் முன் ஆகில்யனுக்கு மயக்கமே வந்துவிட்டது. நிவேதனோ, யாரடா நீ, தேச துரோகி, என்னை கொலை செய்ய பார்க்கிறாய் என ஆகில்யனை குற்றம் சுமத்த, வாஸ் என்று யாஷை பரிதாபத்துடன் ஏறிட்டான் ஆகில்யன். தற்போது நிதர்ஷனா வேகமாக நிவேதனை ஒருமுறை கண்ணில் நிரப்பிக்கொண்டு, நிவே, எங்கடா போய் தொலைஞ்ச, பயந்தே போயிட்டும் தெரியுமா என அவனது கையை பிடித்து கண்ணீரில் கரைய, அவளை ஒரு நொடி அழுத்தமாக பார்த்த நிவேதன் கையை உதறினான். உனக்கும் எனக்கும் இடையில் எவ்வித உறவும் இருக்கக்கூடாதென்று தீர்மானித்த பிறகு எதற்கிந்த போலி கண்ணீர்? என்னவாகினும் என் தங்கையின் இடத்தை உன்னால் நிரப்ப இயலாது என சுடு சொற்களால் அவளை சாட அயர்ந்து போனாள் நிதர்ஷனா. நிவே, என்ன உளற? நான் நிதர்ஷனா, உன் தங்கச்சிடா. அதிர்விலிருந்து விலகாது கூறியவளை வெறுப்பாய் ஏறிட்டான். மாற்று தாய்க்கு பிறந்த நீ என் தங்கையா? உன் குடும்பமே எனக்கு துரோகம் மட்டுமே இழைத்திருக்கிறது. நம் நாட்டு சுதந்திரத்திற்கு எதிராக வெள்ளையனுடன் கைகோர்த்த உன் குடும்பத்தை முற்றிலும் வெறுக்கிறேன். ஏத சுதந்திரமா? கதிரவன் அலறிவிட்டான். என்னடா உளர்ற? நிதர்ஷனாவிற்கு அவனது வெறுப்பு மனதை வாட வைத்தாலும் மற்றொரு புறம் கோபம் எழுந்தது. என்ன மொழி கதைக்கிறாய்? ஆங்கிலத்தை பிரதானமாக என்னும் உன்னிடம் மொழி பற்றையும் தேசப்பற்றையும் எதிர்பார்க்க இயலாதுதானே? வஞ்சம் மின்னும் விழிகளால் அவளை சாட நிதர்ஷனா அவனது சட்டையை பிடித்தாள். தேசிய கொடியில ஆரஞ்சு கலர் மேல வருமா கீழே வருமான்னு கூட தெரியாத பரதேசி பயலே, நீ நாட்டுப்பற்ற பத்தி பேசுறியா என பொங்கிட கதிரவன் அவளை தடுத்து, இருநிதா, அவன் குழப்பத்துல இருக்கான், நான் அவனை கரெக்ட் பண்றேன் இரு என பேச ஆரம்பிக்கும் போதே நிவேதன் கதிரவனை வெறித்தான். இந்த ஜென்மம் மட்டுமல்ல, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் என் குடும்பத்தில் மணமகனாக நீ நுழையவே இயலாது. உங்கள் நாடகத்தை இத்துடன் நிறுத்திவிட்டு வெளியேறுங்கள்
நான் மகான் காந்தியுடன் கலந்தாலோசிக்க வேண்டும் என தீர்மானமாய் கூற இருவரும் வெறியாகிவிட்டனர். யாஷ், என்ன நடக்குதுங்க? ஆதிசக்தி தலையும் புரியாது வாலும் புரியாது குழம்பினார். ஐ டோன்ட் நோ மம்மா. வாட் லாங்குவேஜ் இஸ் ஸ்பீக்கிங் என கடுகடுப்பாய் கேட்டான். அதுவும் தமிழ்தான் யாஷ். இளவேந்தன் விளக்க. காட், இப்ப நீங்க பேசுறது என கேட்டான் எரிச்சலாய். கண்மணியோ, இது தமிழ் மாறி அவர் பேசுறது ஒரிஜினல் தமிழ் அண்ணா. இவருக்கு என்னதான் ஆச்சு என கேட்கும் போதே, கண்மணி என நிவேதன் அழைத்ததில் வெலவெலத்து போனாள். இளவேந்தனும் ஆதிசக்தியும் அவளை ஒரு மாதிரியாக பார்க்க, ஐயோ, எனக்கு இவரை தெரியவே தெரியாது. என் பேர் எப்படி தெரியும் உங்களுக்கு என்று பதறினாள். அவன் முகத்தில் கீற்றாய் ஒரு ஏமாற்றம். நமது நேசத்தில் உன் தாய் தந்தைக்கு பிடித்தமில்லை என்றாலும் அனைவர் முன்னும் என்னை நிராகரிப்பது வலிக்கிறது கண்மணி என்றவனின் கண்கள் காட்டிய அளப்பரிய நேசத்தில் திணறிவிட்டாள். என்ன சொல்வதென்று தெரியாமல் மொத்த குடும்பமும் தன்னையே மொய்த்ததில் நெளிந்தாள். இதில் அத்தனை நேரமும் குனிந்து அமர்ந்திருந்த யாஷ் பிரஜிதன் விழி நிமிர்த்தி தங்கையை காண அதில் பயந்தே விட்டாள். சாமி சத்தியமா எனக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லனா என அழாத குறையாக கூற நிதர்ஷனா நிவேதனை முறைத்துவிட்டு வெளியில் வந்து விட்டாள். கோபமும் அழுகையும் ஒரு சேர பொங்கியது. அவள் வெளியேறியதும் யாஷ் பிரஜிதனும் அவள் பின்னே செல்ல எத்தனிக்க இம்முறை நிவேதன் அவனை அழைத்தான். குருவே. அக்குரலில் நின்றுவிட்டவன் வாட் என்று பற்களை நரநரவென கடிக்க, இந்த போராட்டத்தில் எனக்கு உயிர் சேதம் நிகழ்ந்துவிட்டால் தாங்கள் என் தங்கையை பார்த்துக் கொள்வீர்கள்தானே என்று கேட்டதும் அவனது இதழ்களில் குறுநகை. ஆல்ரெடி உன் தங்கச்சிய பார்த்துட்டே தான் இருக்கேன். நீ எதுவும் குழப்பம் பண்ணுன, உன்னை காந்தி காலத்துக்கே அனுப்பிடுவேன். சூசகமாக மிரட்டியது கூட புரியாதவனாக காந்தி என்ற பெயரை கேட்டதும் அவனுள் சுதந்திர தாகம் வீறிட்டு எழுந்தது. என்னுள் சுதந்திர தாகத்தை புகுத்திய நீவீர் என்னை என்ன செய்தாலும் சிரம் தாழ்த்தி ஏற்றுக்கொள்வேன் குருவே. யாஷ் பிரஜிதன் ஓ ஷிட் என நெற்றியை பிடித்திட, கதிரவன்தான், அநேகமா நம்ம இவனுக்கு பிளாஷ்பேக் ரீக்ரியேட் பண்ண தேவையில்ல. இப்ப இவன் தான் நமக்கு ரீக்ரியேட் பண்ண போறான்னு நினைக்கிறேன் யாஷ் என்றதில், போங்கடா என திட்டிவிட்டு வெளியில் சென்றான். கதிரவன் அத்தோடு நில்லாமல் நிவேதனிடமும், தாகமா இருந்த தண்ணி குடிடா வெண்ண என்றபடி அவன் அருகில் அமர்ந்ததில் நிவேதனின் பார்வை சூட்டில் வெந்தான். மருத்துவமனை வாயிலுக்கு வந்துவிட்ட நிதர்ஷனாவிற்கு கண்ணில் குளம் கட்டியது. அருகில் நிழலாடியதில் வந்தது யாஷ் என்று உணர்ந்து கொண்டவள், அவனுக்கு என்ன ஆச்சு என கேட்க, அவனோ அதற்கு பதில் கூறாமல் கையில் கொண்டு வந்திருந்த கிரீமை ஒற்றை விரலில் எடுத்து அவளது கன்னத்தில் தேய்த்தான். அவன் அறைந்ததில் அவளது கன்னத்தில் கைரேகை பதிந்திருந்தது. இந்த கிரீமையும் அவனையும் ஒருமுறை ஆழ்ந்து பார்த்தவள், எதுக்கு என் உணர்வோட விளையாடிட்டு இருக்க? உன் கூட என்னவோ ரொம்ப க்ளோஸா பழகுன மாதிரியும் இருக்கு. ஆனா அது மனசுல ஒட்டவும் மாட்டேங்குது. திரும்ப திரும்ப ஏற்கனவே நடந்த மாதிரி நிறைய நடக்குது. நீ அடிச்ச கன்னத்துல விட மனசுல ரொம்ப வலிக்குது. இந்த அடிய ஏற்கனவே வாங்கின மாதிரி வேற இருக்கு. நீ கூட இருக்கணும்னு தோணுது. என்னை விட்டு போயிடணும்னு தோணுது. கடைசியா என்னை விட்டு போக போறவன் தானேன்னு உறுத்துது. நீ எங்க இருந்து வந்தியோ அங்கேயே போயிடு அரக்கா. உன்னை பாக்க பாக்க என்னையவே நான் இழந்துட்டு இருக்கேன்னு உள்ளுக்குள்ள புழுங்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. இப்ப என் அண்ணனையும் இழந்துட்டேன். இன்னும் என்ன இழக்கிறதுன்னு புரியல என குழம்பி தவித்தாள். அவனோ அவளது பேச்சை கேட்டபடி ஆற அமர கிரீமை தேய்த்துவிட்டு, நான் எங்கடி போறது? நம்ம கல்யாணத்தை கேன்சல் பண்ற எண்ணம் எனக்கு இல்ல. உனக்கு நிறைய இருக்கோ என்றான் ஏசல் விழியால் அவளை கவர்ந்திழுத்தபடி. கல்யாணம் எல்லாம் நடிப்பு தானே, உங்க அம்மாவை நம்ப வைக்க தேய்ந்த குரலில் நிதர்ஷனா கேட்க, எல்லாமே நடிப்பாவே போயிடும்ல. இது கூட. சுடிதாருக்குள் புதைந்திருந்த மஞ்சள் நாணை எடுத்து காட்டியவன் அதனை மென்மையாய் வருடியதில் உயிர் வரை சிலிர்த்த தேகம் சில்லிட்டது. இது நடிப்புதான? விழித்தெறிக்க அவள் கேட்டதில் தனது சிவந்த கன்னத்தின் குறுந்தாடை குத்த அவளது கன்னத்தில் உரசியவன் செவியோரம் வெப்ப மூச்சு தீண்ட நெருங்கினான். நடிக்கணும்னா உன் கனவுல வந்த மாதிரி உன்னையவே இதை வியர் பண்ண சொல்லியிருப்பேன். ஏன்னா அது வெறும் நினைவுகள். இது நிஜம் டி. அதுல இருந்த காதல் இதுல இல்ல. ஆனா உரிமை இருக்கு. யூ ஆர் மை கேர்ள் ஆலம்பனா என திட்டவட்டமாய் அழுத்தம் திருத்தமாய் உரைத்ததில் உறைந்து போனாள் நிதர்ஷனா. அத்தியாயம் 43. யாஷ் பிரஜிதனின் கூற்றில் உறைந்த நிதர்ஷனா, நீ நீ என்ன சொல்ற? ஏன் கனவுல வந்ததெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்
என திகைத்திட, உன் கனவுல வந்தது எனக்கு எப்படி தெரியும்? குறுகுறுவென்ற பார்வை அவளது உயிரை கிழித்து ஊடுருவியது. இல்ல, இல்ல. நீ என்கிட்ட எதையோ மறைக்கிற. கதிருக்கு எப்படி உன் ஆராய்ச்சி பத்தி தெரியும்? உன் அம்மாட்ட நடிச்சு, உன் ஆராய்ச்சிக்கு தேவையானத வாங்க தானே கூட்டிட்டு வந்த. இப்ப நிவேய பத்தி தெரிஞ்சும், ஏன் அவங்க சின்னதா கூட அதிர்ச்சி ஆகல? என வெளிரிய முகத்துடன் கேட்டவள், பின் மழை மழை வந்துச்சு. ஆனா நம்ம தெருவ தாண்டி வரும்போது வெயில் அடிச்சுச்சு. எப்படி? என்றாள் எச்சிலை விழுங்கியபடி. அவளை கையை கட்டிக்கொண்டு பார்த்தவன், கதிருக்கு என் ஆராய்ச்சி எப்படி தெரிஞ்சுச்சுன்னு யோசிக்கிறது இருக்கட்டும். முதல்ல உனக்கு எப்படி ஏன் ரிசர்ச் பத்தி தெரியுது? நான் சொல்லலையே என்றான் தலை சாய்த்து. நீங்க தானே சொன்னீங்க. உர்ரென்ற முகத்துடன் அவள் உரைக்க, அவன் அர்த்தமாய் ஏறிட்டான். கனவுல இம்முறை குரல் உள்ளே சென்றது அவளுக்கு. கனவுல நான் இங்கிருந்து போறேன்னு சொன்னதும் இந்த கண்ணு கலங்குச்சோ? ஒற்றை புருவம் நெறித்து யாஷ் கேட்க, அவளிடம் மெல்லிய அதிர்வு. இல்லையே. வேகமாய் பொய்யுரைத்தவளைக் கண்டு அவன் இதழ்களில் மர்ம புன்னகை. எனக்காக அந்த மூண பார்த்து வெண்ணிலவே சாங் பாடின மாதிரி எனக்கும் கூட ட்ரீம் வந்துச்சே என ஆழம் பார்த்ததில் நிதர்ஷனா பதறிவிட்டாள். இல்ல இல்ல, உனக்காக நான் ஏன் பாட போறேன்? இல்லையே, கனவுல அதெல்லாம் வரல. அப்ப நான் விட்டுட்டு போனது மட்டும் வந்துச்சோ? அவளிடம் பதில் இல்லை. மௌனமாகி விட்டவளின் கண்ணம் வருடியவன், சரி, உன் பிரதர் கிடைச்சிட்டான், என்ன செய்ய போற என்றான் நிதானமாக. அவனுக்குதான் இவளை யாரென்றே தெரியவில்லையே. அந்நினைவில் கண்ணில் குளம் கட்டியது. மனதில் இருக்க வேண்டியவன் எதிரில் வெறும் நினைவாய், துணையாய் உடன் நிற்க வேண்டிய தமையன் யாரோ ஒருவனாய் மாறிவிட்ட நிலையில் உள்ளத்தின் அழுத்தத்தை வார்த்தைகளால் விவரிக்க இயலாது போக, தெரியல, எங்கேயாவது போறேன், நீங்கெல்லாம் யாருமே இல்லாத இடத்துக்கு என்றால் மெல்ல விசும்பியபடி. யாரும் இல்லாத இடத்துக்கு போகலாம், பட் அங்கேயும் நான் இருப்பனே. தோல் குலுக்கி கூர் விழிகளால் விளாசிட, நீ இல்லனாலும் இந்த கலப்பட கண்ணு என் கனவுல வந்து பயமுறுத்துது என்றவள் அதன் பிறகே நினைவு வந்தவளாய், நீ என்ன கடத்துறதுக்கு முன்னாடியும் இதே மாதிரி ஒரு தடவை உன் கண்ணு மட்டும் என் கனவுல வந்துச்சு தெரியுமா என்றாள் அதிசயமாய். அவனிடம் அசத்தல் புன்னகை. ஆடவனின் வசீகரத்தில் மீண்டும் ஒரு முறை தொலைய துடித்த இதயத்தை பிடித்து நிறுத்தியவள், எதுக்கு இவ்வளவு கேவலமா சிரிக்கிற என உதடு சுளித்தாள். அதற்கு பதில் கூறாதவன், உன் பிரதருக்கு ட்ரக்ஸ் இன்ஜெக்ட் பண்ணிருக்காங்க என்றான் மெதுவாக. அதில் அதிர்ந்தவள், எந்த நாசமா போனவன் இப்படி செஞ்சது யாஷ்? அதுக்கும் இவன் இப்படி நடந்துக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் என குழம்ப, அளவுக்கு அதிகமான ட்ரக்ஸ் மூளைய குழப்பம் நிது என பதில் அளித்ததில், மூளை குழம்புன மாதிரி தெரியல, ஒரேடியா போன ஜென்மத்துக்கு போனவன் மாதிரி பேசுறான் என்றால் மூக்கை உறிஞ்சி. எஸ், அவன் போன ஜென்மத்துக்கு தான் போயிருக்கான். அலட்டலின்றி யாஷ் கூறியதில் வேவென விழித்தாள். என்ன உளற அரக்கா? அவனுக்கு மூளை கொலாப்ஸ் ஆகி ஆலுசினேஷன் ஆகியிருக்கு. நம்மள பார்த்து அவன் ஏதேதோ கற்பனை பண்ணிக்கிறான். ஆனா இது பெர்மனன்ட் இல்ல. ட்ரக்ஸ் பிளட்ல இருந்து மொத்தமா வெளியேற 3 வீக்ஸ் ஆகும். அதுவரை அவனுக்கு இந்த ஆலுசினேஷன் இருக்கும். தென் கம்ப்ளீட்டா பிரசன்ட்டுக்கு வந்துடுவான். அட கடவுளே! அப்ப இன்னும் 3 வாரத்துக்கு இந்த காந்தியவாதி உளறல கேட்கணுமா? நிதர்ஷனாவின் திகைப்பில் முறுவலித்தவன், அவன் திரும்பி வந்ததே பெருசுதான என்றான். உண்மைதான் யாஷ். கடத்தி வச்சவன் அவனை எதுவும் செய்யாம விட்டானே, அதுவே பெருசுதான் எனும் போதே கதிரவன் திடுதிடுவென ஓடி வந்தான். என்னடா ஆச்சு? நிதர்ஷனா பதற்றமாய் வினவ. என்ன அவன்கிட்ட கோத்து விட்டுட்டு 2 பேரும் வந்துட்டீங்க. தண்டி யாத்திரை போலாம்னு கண்மணிய கிறுக்கு பிடிக்க வச்சிட்டு இருக்கான். இதுல ஹைலைட் என்ன தெரியுமா? யாஷோட அம்மாவ துரோகின்னு சொல்லிட்டு இருக்கான். அவங்க செம்ம காண்ட்ல இருக்காங்க என்றதும் இருவரும் நொந்து மீண்டும் நிவேதனின் அறைக்கு வந்தனர். அங்கே கண்மணி உதட்டை பிதுக்கியபடி நின்றாள். ஆதிசக்தி ஆத்திரம் கக்க நிவேதனை முறைக்க, அவனோ, என்னை இங்கு சிறையெடுக்க வைத்தது நீங்கள்தானே, என்னை விடுவியுங்கள். கண்மணி, நீயாவது சொல். என்னை விட்டு பிரிய முடிவெடுக்கும் முன் நாம் இருவரும் உயிருக்குயிராய் காதலித்தோம். அந்த காதலுக்கு சிறிதளவு உண்மையாயிருக்கலாமே. எப்போதும் உன் குடும்பத்திற்கு மட்டுமே விசுவாசமாயிருப்பது உன் வழக்கம் அல்லவா என காதலை பிழிய, சிந்தாமணிதான், பாவம் அண்ணா ரொம்ப கதறாங்கல்ல, விடுதலை கொடுத்துட்டு கண்மணி என்றாள் நக்கலாக. வாய மூடுடி. கண்மணி அதட்டிட, நிவேதன் சில நொடிகளில் தலை கிறுகிறுத்து மயங்கி விட்டான். அப்பாடா, மயங்கிட்டான்
என்ற நிலையில் அனைவருமே நிம்மதி பெருமூச்சு விட்டனர். "இலா, நீ 2 பொண்ணுங்களையும் வீட்டுக்கு கூட்டிட்டு போ. அங்க எல்லாரும் பயந்திருப்பாங்க. அவங்க கிட்ட விவரத்த சொல்லிடு மாமா" என்றதும் சிந்தாமணி, "ஏன் அத்த, நாங்களும் இங்க இருக்கோம்" என்றாள் வேகமாக. கண்மணியும் மறைமுகமாய் தலையசைக்க, அவரோ உறுதியாய் மறுத்தார். நிவேதனின் மீது கண்மணிக்கு காதல் எதுவும் வந்து தொலைத்து விடுமோ என்ற பயம் ஆதிசக்திக்கு. அவனும் நிவேதனின் நித்திரை கொள்ளும் முகத்தை அவ்வப்பொழுது பார்ப்பதும் பின் குனிந்து கொள்வதுமாக இருந்தாலே. கதிரவன்தான் தீவிர சிந்தனையில் இருந்தான். "நீ என்னடா யோசிச்சுட்டு இருக்க?" என நிதர்சனா வினவ, "அதில்ல, காந்தி காலத்துக்கு போய் கூட காதல் ரீல் ஓட்ட முடியும்னு தெரியாம போச்சு எனக்கு" என்றான் வருத்தமாக. "தெரிஞ்சிருந்தா மட்டும் அப்படியே புடுங்கிருப்பேன்." நிதர்சனா வரைமுறையற்று திட்ட, அவளை முறைத்தவன், "நம்ம ஏரியால இருக்கிற தனலட்சுமி வரலட்சுமி எல்லாம் எனக்கு முன் ஜென்மத்துல நீதான் காதலியா இருந்தன்னு உருட்டியிருப்பேன். உரசவாவது பண்ணிருப்பேன். இப்படி சிங்கிளா உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்பட வேணாமில்ல" என போலி கண்ணீர் சிந்தினான். இதை கேட்ட சிந்தாமணியோ, "ஹலோ மிஸ்டர் கதிரவன், அப்படியெல்லாம் உருட்டுனா ஃபிகர் செட் ஆகாது. மென்டல் ஹாஸ்பிட்டல் வேன் தான் வரும். உச்சி மண்டையில எலுமிச்சத்தை வச்சு தேய்ச்சு விட்டுருவாங்க" என வாய்ப்புத்தி சிரித்தாள். "இப்படி தேய்ச்சு விட கூட ஒரு பொண்ணும் வராது சிந்தா." நிதர்சனாவும் தன் பங்கிற்கு வாரியதில், "அடி பாவி" என கதிரவன் நெஞ்சை பிடித்தவன், "நான் என் மச்சானை எழுப்பி விட போறேன்" என்றான் வேகமாக. "அடே, அவனை ஏன்டா எழுப்புற? நான்லாம் ஹிஸ்டரி ஒழுங்கா படிக்காம சுதந்திர தினத்துக்கும் குடியரசு தினத்துக்கும் வருஷத்தை மாத்தி போட்டு என் ஹிஸ்டரி டீச்சர் கிட்ட பெரம்படி வாங்கி ஸ்கூல விட்டே ஓடி இருக்கேன். நீ எல்லாம் மேப்ல ஆசிய கண்டத்தை ஆப்பிரிக்கா கண்டத்துல குறிச்சு விட்டு உன் சோசியல் சார் கிட்ட செருப்படி வாங்கினதெல்லாம் மறந்து போச்சாடா? இவன் எந்திரிச்சா தண்டி யாத்திரை, ஒத்துழையாமை இயக்கம்னு ஸ்டார்ட் பண்ணிடுவான்டா. 3 வாரத்துக்கு இவனை யாரும் எழுப்பாதீங்க" என நிதர்சனா மன்றாடிட, கண்மணி சிந்தாமணியுடன் ஆதிசக்தி இளவேந்தனும் சிரித்து விட்டனர். சோஃபாவில் கால் மேல் கால் போட்டு அமர்ந்து ஒரு விரலால் கன்னத்தை தாங்கி அமர்ந்திருந்த யாஷ் பிரஜிதன் நிதர்சனாவை மட்டுமே பார்த்திருந்தான். கூடவே பற்பல யோசனைகளும் ஓடிக்கொண்டிருக்க, ஆதிசக்தி அவனுக்கு கண்ணை காட்டி வெளியில் அழைத்தார். அதில் அவனுடன் பெரியவர்களும் வெளியில் நகர, அவர்களை கவனியாது நடைபெற்றது இளையவர்களின் அரட்டை. "நான் செருப்படி வாங்கின கதையெல்லாம் பப்ளிக்கா சொல்ல சொன்னாங்களா?" கதிரவன் கடுப்படித்துவிட்டு, "இவன் எந்திரிச்சா இவனோட ஆலுசினேஷன் உலகத்துல என் ஆளு யாருன்னு கேட்கலாம்ல. விட்ட குறை தொட்ட குறையா நம்ம ஏரியால ஏதாச்சும் ஒரு பொண்ணு இருந்திருக்கும்ல. அது யாருன்னு சொல்லிட்டா நான் போய் பொண்ணு பாக்குற வேலைய பாப்பேன்" என்று அனைத்து பற்களையும் காட்டிட, "உங்க அம்மா உன்னை சாணில முக்கி அடிக்கும், பரவாயில்லையா?" என நக்கலடித்த நிதர்சனாவை பார்த்து பக்கென சிரித்தனர் இரு பெண்களும். "சாணில முக்குனாலும் பரவாயில்ல, இந்த நாய்க்கெல்லாம் போன ஜென்மத்துல லவ் இருந்திருக்கு, எனக்கு இருக்கக்கூடாதா?" எனும் போதே நிவேதனிடம் அசைவு தெரிந்தது. நால்வரும் அவனை பயத்துடன் ஏறிட, அவனோ கண் விழித்துவிட்டு கண்மணியைக் கண்டு காதல் பார்வை வீசினான். "இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல." தலையில் கை வைத்து நிதர்சனா ஓரமாக அமர்ந்துவிட, கண்மணி நெளிந்தாள். "எப்போதும் என் கண் பார்த்து கதைக்கும் உன் விழிகளுக்கு இன்று என்ன ஆனது கண்மணி?" நிவேதன் கணீர் குரலில் கேட்க, "ம் மெட்ராஸ் ஆய் வந்துடுச்சு." கதிரவன் குறுக்கிட்டான். சிந்தாமணி முடியாமல் கெக்க பெக்கவென சிரித்துவிட, நிவேதன் அவளை தீயாய் சுட்டான். "கண்டவனின் பேச்சுக்கெல்லாம் எதற்கு சிரித்து வைக்கிறாய் சிந்தாமணி? உன்னை வீட்டில் சித்தி தேடிக் கொண்டிருப்பார். விரைந்து வீட்டிற்கு செல். நீ எவ்வளவு அடம் பிடித்தாலும் இந்த துரோகி கதிரவனுக்கு உன்னை திருமணம் செய்து வைக்க நான் ஒருபோதும் உடன்பட மாட்டேன்" என்று தீர்மானமாய் கூற, கதிரவனும் சிந்தாமணியும் ஒரு சேர திகைத்தனர். இருவரும் ஒருவரை ஒருவர் அதிர்வாய் பார்த்து கொள்ளும் கன நேரத்தில் இருவரின் விழிகளிலும் மோதல். சற்றே சங்கடம் மிகுந்திட இருவரும் அமைதியாக, நிதர்சனாதான், "என்ன கருமாந்திரன் ட்ரக்ஸ் அது? என் அண்ணனை மாமா வேலையெல்லாம் பார்க்க வைக்குது" என பொறுமையபடி வெளியில் செல்ல, அங்கோ ஆதிசக்தி தீவிர முகபாவனையுடன் மகனிடம் பேசிக் கொண்டிருந்தார். "நிவேதனோட பேக்ரவுண்ட் செக் பண்ணியா யாஷ்?" "போயிட்டு இருக்கு மாமா. எனிதிங் சீரியஸ்?" கன்ஃபார்மா தெரியல. ஆனா நிவேதன் வரதராஜனோட பையனா இருக்கலாம்னு தோணுது" என்ற அன்னையின் கூற்றில் திகைத்தான். "வாட்? அங்கிளுக்கு ஒரு பொண்ணு மட்டும் தானே?" "இல்ல, ஒரு பையனும் பொண்ணும் இருந்தாங்க. ஆனா சின்ன வயசுலயே அவனோட பையன் காணாம போயிட்டு திரும்ப கிடைக்கவே இல்லன்னு கேள்விப்பட்டேன். அந்த நேரத்துல தான் நிதாவும் காணாம போயிருக்கா" என்று இழுத்தார். "ம் இப்போவாவது நிதாவோட அப்பாவ பத்தி சொல்வீங்களா?" என கையை மார்புக்கு குறுக்கே கட்டிக்கொண்டு அவன் வினவ, இருவரிடமும் கடும் அமைதி. "எல்லாம் கைமீறி போகும்போதும்
எதுக்கு இந்த சைலன்ஸ்னு எனக்கு புரியல மிஸ்டர் இளவேந்தன். காட்டத்துடன் கேட்டான் யாஷ். வரதராஜன் அங்கிளாவும் நான் மிஸ்டராவும் இருக்கும்போது மனச விட்டு எதையும் சொல்ல முடியல யாஷ். இளவேந்தன் வேதனை அப்பிய குரலில் அவனிடமிருந்து உரிமையை பெற்றுக்கொள்ள தவித்தார். ஒரு நொடி அவரை ஊடுருவியவன் பதிலேதும் கூறவில்லை. ஆதிசக்திக்கு மனது வலித்தது. என்னால எல்லா நேரமும் எல்லாருக்கும் கஷ்டம்தான் வந்திருக்கு யாஷ். என்னால நானும் நல்லா இல்ல, என்ன சுத்தி இருக்கிறவங்களும் நல்லா இல்ல என்றார் விரக்தியுடன். நான் கேட்டதுக்கான பதில் இது இல்ல. தனது பிடியில் அழுத்தமாய் நின்ற மகனிடம் மறைக்க இயலாது. உனக்கே தெரிஞ்சிருக்கும். இவ்ளோ நாளும் தெரிஞ்சுக்காமலா இருந்திருப்ப. அவரும் சாமர்த்தியமாய் பதிலளித்தார். ஆள் யாருன்னு தெரிஞ்சது. ஏன், எப்படி, எதுக்குன்ற ரீசனிங் புரியலையே. தாடையை தடவினான் யாஷ் பிரஜிதன். மிஸ்டர் வரதராஜன் உங்க பிலோவ்ட் ஹஸ்பண்டோட தங்கச்சி அமுதவல்லிய கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அது ஓகே. அவங்களுக்கு நிது பிறந்தா. அதுவும் ஓகே. ஆனா நிவேதனும் ரித்தியும் என கேள்வியுடன் நோக்க, தான் சொன்னதற்கிணங்க வரதராஜனை மிஸ்டர் என அழைத்ததில் இளவேந்தனுக்கு சற்றே புன்னகை பிறந்தது. கூடவே கசந்த முறுவலுடன் பேச்சை தொடர்ந்தார். அந்த துரோகி ஆதியும் அலசும் கல்யாணம் பண்ணிட்டு இத்தாலி போனதும் ரிசர்ச் பண்றேன்னு தஞ்சாவூர்ல தான் ரொம்ப நாளா இருந்தான். இடைப்பட்ட வருஷத்துல கல்கத்தாலையும் இத்தாலியிலயும் மாறி மாறி இருந்திருக்கான். அது எங்களுக்கு தெரியல. ஆனா அவனோட அப்பா எங்க ஊர்க்காரரு. மரியாதையான ஆளு. அவனுக்குன்னு சொந்தம் அவரு மட்டும்தான். பையன் பிசினஸ்லயே முழுகி போயிருக்கான்னு இந்த பெரிய மனுஷன்தான் அவனுக்கு அமுதாவ பொண்ணு கேட்டாரு. அமுதாவுக்கும் அவன பிடிச்சிருந்துச்சு. ஏற்கனவே அலசால மனஸ்தாபம் ஆனதுல மாமா மறுத்துட்டாரு. ஆனா அமுதாவுக்கு ஒண்ணு வேணும்னா வேணும் தான். பிடிவாதத்த யாருக்காகவும் மாத்திக்க மாட்டா. மாமா கிட்ட பயமும் இருக்காது அவளுக்கு. எதையும் நேரா பேசிடுவா. நிதா மாரிதான். ஆனா நிதாவுக்கு இருக்கிற நிதானமோ விவேகமோ அவளுக்கு இல்லன்னு தான் சொல்லணும். நான் சரியா வளர்க்கலையோ என்னவோ, வம்படியா வரதராஜன கல்யாணம் பண்ணிக்கிட்டா. கொஞ்ச நாளைக்கு அவன் அவள தஞ்சாவூர்லயே தான் வச்சிருந்தான். கொஞ்ச நாள் கழிச்சு கல்கத்தா கூட்டிட்டு போனான். அங்க போனதும் அவ உண்டாகிட்டா. அவனால அவள தனியா பாத்துக்க முடியலன்னு புருஷன விட்டு வரமாட்டேன்னு அடம் பிடிச்சவள நான் தான் வலுக்கட்டாயமா தஞ்சாவூருக்கு கூட்டிட்டு வந்தேன். நிற மாசம் ஆகிடுச்சு. அவளுக்கு வளையல் போடுற ஃபங்க்ஷன் அப்பவும் அவன் வரல. அமுதாவால அமைதியா இருக்க முடியாம வரதராஜன பாத்துட்டு வரேன்னு கல்கத்தா கிளம்பிட்டா. அவ கூட நானும் போனேன். அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, அந்த பரதேசிக்கு ஏற்கனவே ஒரு குடும்பமே இருக்குன்னு. காலேஜ் முடிச்சு கல்கத்தாவுக்கு போன புதுசுலயே அங்க ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிருக்கான். வசதியான பொண்ணு, தனக்கு வியாபாரத்துக்கு யூஸ் ஆகும்னு. அந்த பொண்ணுக்கு அப்பதான் குழந்தை பிறந்திருந்துச்சு. அந்த கை குழந்தை தான் ரித்திகாவா இருக்கும். ஒரு சின்ன பையனும் இருந்தான். என் தங்கச்சிய வச்சிருந்த அதே வீட்ல அந்த குடும்பத்த வச்சு சேவகம் பண்ணிக்கிட்டு இருந்தவன பாக்கையில அங்கேயே வெட்டி போடணும்னு இருந்துச்சு. அமுதாவ பாத்தும் கூட அவன் பெருசா ரியாக்ட் பண்ணல. அவன பொறுத்தவர அவனோட அப்பா ஆசைக்காக, அவனோட இச்சைக்காக என் தங்கச்சிய பயன்படுத்தியிருக்கான். அத அமுதா கிட்டயே சொன்னதும் அவ ரொம்ப உடைஞ்சிட்டா. மேற்கொண்டு அவன்கிட்ட ஒரு வார்த்தை பேசல. அமைதியா என்ன கூட்டிட்டு வந்துட்டா. அப்ப மட்டும் இல்ல. அதுக்கப்புறம் அவ சாகுற வரைக்கும் அவன்கிட்ட பேசவே இல்ல. எவ்வளவோ கெஞ்சினேன். அவன கொன்னு கூட போடுறேன். உன் கோபத்த அவன் மேல காட்டுன்னு. ஆனா அழுத்தமா இருந்துட்டா. குழந்தை பிறந்ததும் பித்து பிடிச்ச மாரி உட்கார்ந்திருப்பா. அவன் மேல அளவு கடந்த நம்பிக்கை வச்சதோட வெளிப்பாடுன்னு புரிஞ்சுது. ஆனா அந்த நம்பிக்கைய தப்பானவன் மேல வச்சுட்டாளே. கையில குழந்தைய வச்சுட்டு யார பாக்கறதுன்னு தெரியாம அந்த பரதேசிய ஒண்ணும் செய்யாம இருக்குமேன்ற குற்ற உணர்வோட இருக்கும்போதே தண்டவாளத்துல தலைய குடுத்து என் தங்கச்சியும் அவ குழந்தையும் செத்துட்டாங்கன்ற நியூஸ் தான் வந்துச்சு என்றவரின் கண்கள் கலங்கி போனது. இன்னும் அந்த துயரத்தின் தாக்கம் அவரது வதனத்தில் பிரதிபலிக்க, அதுக்கப்புறம் நீங்க கேஸ் குடுக்கலையா என கேட்டான் யாஷ். குடுத்தேன். அவன பத்தின உண்மை தெரிஞ்சதுல இருந்தே நான் சும்மா இல்ல யாஷ். லீகலா அவன உள்ள தள்ளணும்னு நினைச்சேன். ஆனா சட்டப்படி அந்த பொண்ணு தான் அவனோட பொண்டாட்டி. அதனால கேஸ் நிக்காதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு மேல கேஸ நடத்தினா என் தங்கச்சி மனநிலை சரியில்லாதவ, அது இதுன்னு சொல்லி அவ பேர நாரடிக்க தான் பார்த்தான். அத விட குழந்தை அவனோடதே இல்லன்னு பொய்யா அவதூறு பரப்பி என் தங்கச்சியோட ஒழுக்கத்தையே கேள்விக்குறியாக்குனான். அதெல்லாம் இன்னும் என் தங்கச்சிய பாதிச்சுது. நாங்க தான் பொய் கேஸ் போட்டிருக்கோம்னு சொல்லி எங்கள 2 நாள் முழுக்க ஸ்டேஷன்ல இருக்க வச்சான். அப்ப மாமாவோட குடும்பம் எல்லாம் ஒண்ணா தான் இருந்தாங்க. இந்த பிரச்சனைக்கு அப்புறம் தான் எல்லாருமே ஊர விட்டு போறத பத்தி பேச்சுவார்த்தை நடத்துனாங்க. அமுதவல்லியும் இறந்து போகவும் நான் இந்த கேஸ விட மாட்டேன்னு தீர்மானமா சொல்லிட்டேன். அதுல என் சொந்தக்காரங்க என் மேல கோபப்பட்டு மொத்தமாவே இங்க இருந்து போயிட்டாங்க. ஆனா மாமாவும் அழகேசனும் எனக்கு துணையா நின்னாங்க. அந்த வரதராஜன் அப்படியெல்லாம் அடங்குற ஆள் இல்லன்னு அப்புறம் தான் தெரிஞ்சது.
அழகேசனுக்கும் கிருஷ்ணவேணிக்கும் அமுதாவுக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு கொஞ்சம் மாசம் முன்னாடி தான் கல்யாணம் ஆச்சு. அப்ப கிருஷ்ணவேணி 3 மாசம். அவங்க ஜீப்ல போறப்ப ஆக்சிடென்ட் பண்ணிட்டான். கிருஷ்ணவேணியோட குழந்தை கலைஞ்சு, கால் உடைஞ்சு ரொம்ப மாசம் படுத்த படுக்கையா இருந்தா. அந்த பொண்ணு அப்ப கூட அமுதாவை ஏமாத்துனவன சும்மா விடக்கூடாது. எனக்காக பார்க்காதீங்கன்னு தான் சொல்லுச்சு. இந்த அன்பானவங்கள நான் எப்படி காயப்படுத்த விட முடியும்? என் வீட்ல எனக்குன்னு இருக்கிறவங்கள இழக்க மனசு வராம மொத்தமா எல்லாத்தையும் நிறுத்திட்டேன். சரியா அந்த நேரத்துல தான் அலஸ் கூட பிரச்சனையாகி ஆதி வந்துட்டா. அதுக்கப்புறம் மறுபடியும் அவனோட போராடி என கண்ணிலிருந்து சூடான திரவம் வழிய பேசியவர் எதர்ச்சியாக நிமிர அங்கு நிதர்சனா அதிர்ச்சியுடன் நின்றிருந்தாள். கனவுல வந்த மாதிரி நான் இவங்க தங்கச்சி பொண்ணா? அப்ப அதெல்லாம் கனவு இல்லையா? தலை வலித்தது அவளுக்கு. அமுதவள்ளி திட்டமிட்டு ஏமாற்றப்பட்டிருப்பதை உணர்ந்து பெண்ணுள்ளம் கொதித்தது. முகமே பார்க்கவில்லை என்றாலும் அவளது தாய் அல்லவா? அனைத்தும் சேர்ந்து அவளை அழுத்தி மயக்க நிலையை அடைய வைக்க நிதர்சனா கீழே விழும் முன்னே தனது நீண்ட கரத்தால் தாங்கி பிடித்தான் யாஷ் பிரஜிதன். வரதராஜனை பற்றி நல்ல எண்ணம் அவனுக்கு எப்போதும் இருந்ததில்லைதான். ஆனால் தற்போது அவரது பெயரை உச்சரித்தாலே வெறுப்பு பரவியது. இதில் தன்னவளின் மயங்கிய நிலை அவனை அதிகமாய் அச்சுறுத்தியது. இப்படி மயங்கி விழுந்துதானே தன்னை மறந்தாள். இப்போது எதை மறக்கப் போகிறாளோ என்ற பயம் எழுந்தாலும் அவளை அள்ளி அணைத்து தூக்கியவன், என்ன கூட மறந்துகோடி, உன் பிரதர் மாதிரி பல டீகேட்ஸ் முன்னாடி போய் என்ன சாவடிக்காத என புலம்பியவாறே வேறொரு அறைக்கு தூக்கி செல்ல, இவர்களின் பேச்சுக்கு காரணமான வரதராஜன் முகம் முழுதும் படர்ந்த ஆத்திரத்துடன் மருத்துவமனைக்குள் நுழைந்திருந்தார். அத்தியாயம் 44. மருத்துவமனை வாயிலில் நின்றிருந்த ஆகில்யன் திடீரென வரதராஜனின் வரவை கண்டதும் வேகமாய் உள்ளே சென்றான். தனி அறையில் நிதர்சனா மயக்க நிலையில் இருக்க யாஷ் பிரஜிதன் தவிப்புடன் நின்றிருந்தான். மருத்துவர் அவளை சோதித்துவிட்டு, சாதாரண மயக்கம்தான், கொஞ்ச நேரத்துல கான்ஷியஸ் வந்துடும் என்று சொல்லி செல்ல அவனுக்குதான் இதய துடிப்பின் வேகம் அதிகரித்தது. அந்நேரம் ஆகில்யன் உள்ளே நுழைந்து, பாஸ் வரதராஜன் சார் வந்திருக்காரு என்றவன், மேமுக்கு மறுபடியும் என்ன ஆச்சு பாஸ் என்றான் திகைப்பாக. வரதராஜன் ஏன் இங்க வந்தாரு? கூர்மையுடன் யாஷ் வினவ, தெரியல பாஸ், ரித்திகா மேமும் வந்திருக்காங்க என்றதும் ஆதிசக்தியும் இளவேந்தனும் குழப்பத்துடன் நின்றனர். மாமா யூ ஸ்டே இயர் என்று உத்தரவிட்டவன் ஒருமுறை தன்னவளை ஆழ பார்த்துவிட்டு நகர வரதராஜன் நேராக தீவிர சிகிச்சை பிரிவினுள் நுழைந்தார். அங்கு மூவரையும் சுதந்திர போராட்டத்திற்கு மார்க்கெட்டிங் செய்து கொண்டிருந்த நிவேதனை கண்டதும் சடாரென நின்றுவிட்டார். கண் கலங்கியது அவருக்கு. சிறு வயதில் தொலைந்து போன மகன் அல்லவா அவன். நிவா பாசம் பொங்க மகனின் அருகில் செல்ல அவனும் அவரை கண்டு துணுக்குற்றான். தந்தையே, தாங்கள் எதற்காக வீட்டை விட்டு வெளியில் வந்தீர்கள்? உங்களுக்கு பிரிட்டிஷ் அதிகாரியிடமிருந்து மிரட்டல் கடிதம் வந்துள்ளது. எப்போது வேண்டுமானாலும் மேல்நாட்டவரின் வெறிக்கு நீங்கள் இரையாகலாம் என பயமுறுத்தும் போதே பூட் சத்தத்தின் எதிரொலிப்புடன் உள்ளே நுழைந்தான் யாஷ் பிரஜிதன். என்ன தம்பி பேசுற? எனக்கு ஒன்னும் புரியல. அவனது கூற்றும் யாஷின் வரவும் அவரை லேசாக திணற வைத்தது. நிவேதனோ தன்னையே விழித்து பார்த்த ரித்திகாவை கண்டு, தங்கையே, உன்னை மீண்டும் கண்டதும் மனம் குதூகலிக்கிறது என உள்ளமுருக கூற, ரித்திகாதான் இவனுக்கெப்படி தன்னை தெரியும் என்று அதிசயித்தாள். நீங்க என்ன இங்க? யாஷ் கையை கட்டிக்கொண்டு கேட்க, என் பையனை பார்க்க வந்தேன் என்றார் வேகமாய். பையன் யாரு? இரு புருவமும் அதிகாரமாய் உயர்ந்தது. நிவேதன் ஏன் பையன் யாஷ். சின்ன வயசுல காணாம போயிட்டான். இவன் உயிரோட இருக்கான்னு தெரிஞ்சதோ எல்லாத்தையும் போட்டுட்டு ஓடி வந்தேன் என்றவர் கண் கலங்க நிவேதனின் தலையை வருடினார். அவனோ, தந்தையே, கண் கலங்காதீர்கள். நமக்கு துணையாய் நமது குரு இருக்கும் வரை நமது எதிரி படைகள் நம்மை எதுவும் செய்ய இயலாது என்றிட, உன் டேடி சாவே என் கையில தான் இருக்கும்டா பட்டரு என முணுமுணுத்து கொண்டான் யாஷ் பிரஜிதன். தாதியரை அழைத்து அவனுக்கு மயக்க ஊசியை போட சொல்லி அவனை மயக்கமடைய வைத்துவிட்டு மீண்டும் வரதராஜனை லேசர் கண்களால் அலறவிட்டான். தெரிந்தோ தெரியாமலோ தனது உயிரானவளின் உறவுகளை இழப்பதற்கு காரணமாகிவிட்டாரே, அதற்கு தக்க தண்டனை தரமாட்டானா என்ன? இவன் ஏன் ஒரு மாதிரி பேசுறான்? வரதராஜன் மகனை உற்று பார்க்க, யாஷோ, அது இருக்கட்டும், இவன்தான் உங்க பையன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அதுவும் இங்க இருக்கான்னு என ஆழ பார்வையில் வினவிட, ஒரு கணம் திணறியவர்,
இவன நான் ரொம்ப வருஷமா தேடிட்டு தான் இருந்தேன். இவன் கிடைச்சிட்டா என் சாம்ராஜ்யத்துக்கு இன்னும் சேர்மன் ஆக்க கெஞ்ச வேண்டியதில்லையே! என வெறுப்பை உமிழ்ந்தார். ஓ! அப்ப பாசமா தேடல? ஆடவனின் கேள்வியில் மிரண்டவர், என் பையன்னா எனக்கு உசுரு. உனக்கு எங்க தெரியும் அன்போட அருமையெல்லாம்? என்றார் மீண்டும் குத்தலாக. உங்களுக்கு ரொம்ப தெரியுமோ? ஓவர் டோஸ் பாசம் இருக்கிறதுனால தான் நிதுவ ஐ மீன் உங்க பொண்ணு நிதர்ஷனாவ கொலை செய்ய பாத்தீங்களோ? என தாடையை தடவியபடி கேட்டவனின் பளபளத்த விழிகளின் வழியே வெளிப்பட்ட கோபத்தீயில் நடுநடுங்கி போனார் பெரியவர். ஏய் ஏய் என்ன சொல்ற? எனக்கு 2 பசங்க தான். நிவேதா, ரித்திகா. அவ்வளோதான். கண்டத உளறாத. நான் உளறனா? குட் ஜோக். நிதுவ நான் ஒய்ஃபா நடிக்க கூப்பிடும்போதே உங்களுக்கு தெரியும் மிஸ்டர். அவ உங்க பொண்ணுன்னு. சோ தஞ்சாவூர்ல அவள கொலை செய்ய ட்ரை பண்ணிருக்கீங்க. அவ உயிரோட இருக்கிறது தெரிஞ்சா உங்களோட ஸ்டேட்டஸ் சொத்துக்கெல்லாம் பங்கம் வரும்னு. ஆம் ஐ ரைட்? என அவர் முன்னே காலடி எடுத்து வைக்க, அவரோ நடுங்கிய கால்களை பின்னால் அடியெடுத்து வைத்தார். சில நொடிகளுக்கு முன்னே நிதர்ஷனா கண் விழித்துவிட, அவளையே பயத்துடன் பார்த்தனர் ஆதிசக்தியும் இளவேந்தனும். தலையை பிடித்துக்கொண்டு எழுந்தவள் அவர்களை அமைதியாக பார்த்து, அப்ப எனக்கு வந்ததெல்லாம் கனவில்லையா சார்? நிஜமாவே நீங்க எனக்கு மாமாவா? எனக்கே எல்லாமே குழப்பமா இருக்கு. ஒண்ணும் புரியல என தலையை பிடித்துக் கொண்டாள். அவளது நிலை இருவருக்கும் வேதனையை கொடுக்க, ஆதிசக்தி அவள் அருகில் அமர்ந்து அவளது கேசத்தை கோதிவிட்டார். நிதா, தயவு செஞ்சு கொஞ்சம் நிதானமா இரு. உன்னை சுத்தி ஏதோ சூழ்ச்சி நடந்திருக்கு. நிவேதனுக்கும் சேர்த்துதான். இந்த நேரத்துல நீதான் மனச ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும். உனக்கும் நிவேதனுக்கும் நாங்க எப்பவும் இருப்போம். அதுக்கு மேல யாஷ் இருக்கான். அந்த நம்பிக்கைய மட்டும் எங்க மேல வை. அது போதும் என்றார் தீர்க்கமாக. ஆழ்ந்த மூச்சை எடுத்து விட்டவள், சரி சொல்லுங்க, எனக்கு என்னதான் ஆச்சு? என்றதும் இளவேந்தனும் அவளுக்கு மறுபுறம் அமர்ந்து கொண்டு நடந்ததை எடுத்துரைக்க, அவளுக்கு இப்போதும் தலை சுற்றியது. நான் யாஷ் கிட்ட லவ்வ சொன்னனா? அவர் எனக்காக கல்யாணத்தை நிறுத்திட்டு வந்தாரா? அதிகபட்ச அதிர்வு அவளிடம். இவற்றையெல்லாம் நம்பவும் இயலவில்லை, நம்பாமல் இருக்கவும் இயலவில்லை. ஆமா நிதா, இப்ப நடந்தது எல்லாமே உனக்கு மறுபடியும் அவன் மேல லவ்வ வர வைக்கணும்ன்ற முயற்சிதான். ஆனா அது பாதியிலேயே முடிஞ்சிடுச்சு. இதுல ஒரு நல்ல விஷயம், நீ ஆசைப்பட்டு எதிர்பார்த்த உன் அண்ணன் கிடைச்சிட்டான். ஆனா என் அண்ணனா கிடைக்கலையே. குரல் கம்மியது அவளுக்கு. ஆதிசக்தியோ, இதோ பாரு நிதா, இப்ப நிவேதனோட மனநிலை வேற. இத நினைச்சு நீ குழம்பி உன் ஹெல்த்த ஸ்பாயில் பண்ணிக்காத. என்ன பொறுத்தவரை அவன் வரதராஜன் கையில போகாம இருக்கிறதே நல்லது. உன் அண்ணனை உன் கூட இருக்க வைக்கிறது உன் திறமை. ஒன்ஸ் அவனை இங்கிருந்து கூட்டிட்டு போயிட்டா வரதராஜன் எந்த எல்லைக்கும் போவான். அது மட்டும் இல்ல நிதா, இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு என்று தீவிரத்துடன் உரைக்க, அதில் அதிர்ந்தவள் தனது திடத்தை மீட்டுக் கொண்டாள். இப்ப நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க? நீ நீயா இரு. ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் கரெக்ட்டா நடக்குமா? இளவேந்தன் சின்ன புன்னகையுடன் கூற, ரைட்டு. அந்த ஆளு நிவேவ எப்படி கூட்டிட்டு போறான்னு ஒரு கை பாத்துடுறேன். என்று வீறு கொண்டு எழுந்தவளைக் கண்ட பிறகுதான் இருவரின் மனமும் நிம்மதி அடைந்தது. ஒரு முடிவோடு நிவேதனின் அறைக்குள் சென்றவள் யாஷ் பிரஜிதனின் கூற்றில் அதிர்ந்தாள். கதிரவனோ வரதராஜனையே சில நொடிகள் யோசனையாக பார்த்துவிட்டு, யாஷ் யாஷ், இந்த ஆள நான் நிவேவோட ஒரு தடவ பார்த்தேன். நிவே காணாம போறதுக்கு ஒரு வாரம் முன்ன இவன் கார்ல இருந்து நிவே இறங்குனான். நான் என்னன்னு கேட்டதுக்கு நிவே எதுவும் சொல்லல. ஏதோ வேலைக்கு கேட்டிருந்தேன்னு சமாளிச்சான். எனக்கு தெரிஞ்சு அப்பவே இந்த ஆளு கண்டுபிடிச்சுதான் இவனை மறைச்சு வச்சிருக்காரு. இந்த ஆள சும்மா விடாத யாஷ் என பொங்கினான். இப்போது யாஷ் பிரஜிதனின் பார்வையில் தீவிரம் மெருகேற அரண்டு விட்டார். நானா நான் ஏன் கடத்தி வச்சிருக்க போறேன்? இவனை தேடிதான் இவ்ளோ வருஷம் அலைஞ்சேன். ஒரு வழியா இவனை கண்டுபிடிச்சு என் தொழிலுக்கு வாரிசாக்க நினைச்சேன். ஆனா அவன் என்னோட வர மறுத்துட்டான். அந்த அனாதை கழுதை தான் வேணும்னு போனவன மனச மாத்த நினைக்கும் போதே அவன் காணாம போயிட்டான் மறுபடியும். எனும்போதே கையை இறுக்கி மூடி கழுத்து நரம்பு புடைக்க வெடித்தான். மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் மிஸ்டர் வரதராஜன். நவ் ஷீ இஸ் மை பெட்டர் ஆஃப் த கிரேட் யாஷ் பிரஜிதனோட ஒய்ஃப். ஏன் முன்னாடி என் ஒய்ஃப பத்தி ஒரு வார்த்தை பேசுறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு பல தடவை யோசிச்சு பேசுங்க. அடுத்த வார்த்தை பேச நீங்க உயிரோட இருக்கணுமா வேணாமான்னு. அவனது அமைதியான கோபத்தை பலமுறை பார்த்திருக்கிறார்தான். ஆனால் இந்த அவதாரத்தில் திகைத்து போனவர் எச்சிலை விழுங்கினார். அவ உன் ஒய்ஃப்னு நீ முடிவு பண்ணா மட்டும் போதாது. உள்ளே சென்ற குரலில் வரதராஜன் உரைக்க, வேற யார் முடிவு பண்ணணும் என கர்ஜித்தான். அது உன் அப்பா என ஆரம்பிக்கும் போதே இதழ்களை இழிவாய் வளைத்தவன், என் விஷயத்துல தலையிடுறது
என் பப்பாவாவே இருந்தாலும் கல்லறையில சேஃபா தூங்க வச்சுடுவேன் என அசட்டையாய் கூற உள்ளுக்குள் குளிர் பரவியது வரதராஜனுக்கு. இது எனக்கு தேவையில்ல. என் பையனை என் கூட அனுப்பிவிடு. உனக்கும் எனக்குமான பார்ட்னர்ஷிப் பிசினஸ் டீலிங்ஸ கேன்சல் பண்ணிக்கலாம். கடைசி நேரத்துல என் கழுத்த அறுத்துட்டு போனவனுக்கு இனி என் ஆபீஸ்ல சிஇஓவா இருக்க தகுதி இல்ல. கேன்சல்? தகுதி? அவனிடம் நக்கல் புன்னகை. என்ன பேசுறீங்க மிஸ்டர் வரதராஜன்? அத நீங்க மட்டும் முடிவு பண்ணா போதுமா? எலைட் குரூப் ஆஃப் கம்பெனிஸோட ஆரம்ப கட்ட கண்டுபிடிப்புல இருந்து இப்ப வரைக்கும் முதுகெலும்பா இருக்கிறது என் ஃபேமிலி மெம்பர்ஸ் தான். இப்ப நீங்க சேர்மனா உட்கார்ந்திருக்கிற கம்பெனியோட முதுகெலும்பு என் மம்மா. அவங்கள பர்சனல் ப்ராப்ளம்ல பிரஷர் செஞ்சு தேவையான அளவு உழைப்ப வாங்கிட்டு வெளிய அனுப்பியாச்சு. அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணுன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஓரளவு முடிஞ்சு, அடுத்த அப்டேட் வெர்ஷன்ல சர்வை பண்ணியே ஆகணுன்ற நிலையில என்ன உள்ள கொண்டு வந்தாச்சு. இப்ப என் ரிசர்ச் முடிஞ்சதும் எனக்கும் செக் வச்சாச்சு. வாட் வரதராஜன்? கேவலம் இந்த சொத்துக்காகவும், பதவிக்காகவும் உங்க பொண்ண எனக்கு அடமானமா வைக்க துணிஞ்ச நீங்க என்னென்ன செஞ்சிருப்பீங்க? என ஏளனத்துடன் வினவினான். இதோ பாரு யாஷ், நீயும் உன் அம்மாவும் நான் இன்வெஸ்ட் பண்ணுன கம்பெனில உழைச்சீங்க சரிதான். ஆனா பாதியில விட்டுட்டு போறதே அவனுக்கும் உனக்கும் வேலையா போச்சு. பின்னால் நின்றிருந்த ஆதிசக்தியையும் ஒரு முறை முறைத்தார். பாதியில விட்டுட்டு போக வச்சது யாரு? யாஷ் ஏற்ற இறக்கத்துடன் கேட்டதில் வரதராஜனுக்கு நெற்றி வியர்த்து விட்டது. ஆதிசக்தி புருவம் சுருக்கி யாஷ் என புரியாது பார்க்க அவர் புறம் திரும்பாமலே கையை மேலே தூக்கி பேச விடாது செய்தவன். சொல்லுங்க மிஸ்டர் வரதராஜன். உங்க கூடவே நான் எவ்ளோ நேரம் பேச்சுவார்த்தை நடத்துறது? ஒருத்தி என்ன முழுங்குற மாரி பாத்துட்டு இருக்கா. அவ கூட நான் போய் ரொமான்ஸ் எல்லாம் பண்ண வேணாமா? ம்? என்றவனின் கூற்றில் நிதர்சனா பேவென விழித்தாள். தனக்காக பேசும் யாஷ் பிரஜதனின் தீவிர அன்பில் மலைத்து போயிருந்தவள் அவன் மீதிருந்த பார்வையை திருப்பாதிருக்க அவளது முதுகை துளைக்கும் பார்வையை திரும்பாமலேயே உணர்ந்திருந்தான். ஒய்ஃப்ன்றான் ரொமான்ஸ்ன்றான் இவன என பல்லை கடித்த நிதர்சனாவிற்கு முதன்முறை உள்ளுக்குள் சில்லென்ற உணர்வு. வரதராஜனுக்கு அவனது அமைதியான உரையாடலே கலங்க வைத்தது. அதில் அமைதியாக நிற்க யாஷ் தொடர்ந்தான். உங்களுக்கு என் மம்மாவும் ஃப்ரெண்டு தான். என் பப்பாவும் ஃப்ரெண்டு தான். என் பப்பாவோட கேரக்டர் எப்படின்னு அவங்க லவ் ஸ்டார்ட் பண்ணும்போதே தெரியும். அப்படி இருந்தும் ஏன் அவங்கள அலர்ட் பண்ணல? ஓகே, அத விடுங்க. ஆஃப்டர் மேரேஜ் அவங்க செப்பரேஷனுக்கு அப்புறம் பார்ட்னரா இருந்த மம்மாவுக்கு எதுவுமே தராம அனுப்பியிருக்கீங்க. பார்ட்னர்ஷிப்ப கேன்சல் பண்ணவும் இல்ல. ஏன்? என ஊடுருவும் பார்வையுடன் கேட்க, அது அது எப்பவா இருந்தாலும் அவ திரும்பி வரணும்னு தான் என் ஆசையும். இதெல்லாம் பொய் ஆஷ். ஆதிசக்தி குமறினார். தனக்காக தனது மகன் ஒரு வார்த்தை பேசுகிறான் என்பதே அவருக்கு பலம் கொடுத்தது போலும். முதல்ல ரோபோஸ் ரிலேட்டடான ஆராய்ச்சின்னு நினைச்சுதான் என் முழு உழைப்பையும் கொடுத்தேன். ஆனா இவனும் அலசும் அது மட்டும் செய்யல. வேர்ல்ட் வைடா பெரிய பெரிய ஆளுங்கள கைக்குள்ள போட்டுட்டு இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கிற மாதிரியான கண்டுபிடிப்புல இறங்கணும்னு முடிவு செஞ்சாங்க. இவங்களோட கெட்ட புத்தி தெரியாம இப்ப நீ செஞ்ச இதே ரிசர்ச்ச தான் நான் அன்னைக்கு செஞ்சேன். அப்ப இருக்கிற அட்வான்ஸ் டூல்ஸ வச்சு ஸ்பேஸுக்கு ரோபோவ அனுப்பி மத்த நாடுகள் நம்ம ஸ்பேஸ் ஸ்டேஷனை சேதப்படுத்தி வான்வழி போர் செய்ய துணியக்கூடாதுன்றதுதான் என் நோக்கம். அண்ட் அது ஸ்பேஸ மட்டும் பாதுகாக்காது. நம்ம நாட்டு மேல அணுகுண்டு வீச்சு நடக்க இருந்தாலும், நாட்டோட மூலையில ஏதோ ஒரு இடத்துல பாம் வச்சா கூட, அது நமக்கு எச்சரிக்கை குடுக்கும். பல வருஷமா கண்ணு முழிச்சு, நாட்டோட வளர்ச்சிக்காக கண்டுபிடிச்ச ஒரு பொருள, இவனுங்க மேல் நாட்டுக்கு விக்க முடிவு செஞ்சாங்க. அந்த நேரத்துல நம்ம நாட்டோட ஸ்பேஸ் ஸ்டேஷன் அந்த நேரத்துல ஸ்பேஸ் ஸ்டேஷன் சேட்டலைட் எல்லாம் மத்த நாடுகள் குறி வச்சுது. உலக நாடுகள்ல இருந்து நம்ம இந்தியா வித்தியாசமா தெரியணும்னு இப்ப இருக்கிற தலைசிறந்த அறிவியல் வல்லுனர்கள் நாட்ட உயர்த்த எவ்வளவோ அட்வான்ஸ்டான கண்டுபிடிப்புகள் எல்லாம் செஞ்சாங்க. அத தடுத்து நிறுத்தணும்னு மத்த நாடுகள் யோசிச்சுட்டு இருக்கும்போதே, அவங்க அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க பயப்படுற மாரி இருக்கணும் நம்மளோட கண்டுபிடிப்புன்னு இந்திய நாட்டோட சயின்டிஸ்ட், பிரதமர், கவர்னர்னு எல்லார்கிட்டயும் அப்ரூவ் வாங்கி நான் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 90% முடிக்கவும் செஞ்சேன். அப்புறம் தான் இவனுங்களோட உண்மையான எண்ணமே புரிஞ்சுது என வெறுப்பாய் வரதராஜனை பார்த்தார். பொதுவா நான் ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்றப்ப, இதுதான் செய்ய போறேன்னு யார்கிட்டயும் சொன்னதில்ல. அது வெளில கசிஞ்சிடக் கூடாதுன்றதும் ஒரு காரணம். ஹலஸ் வரதராஜன் கிட்ட கூட நான் சொன்னதில்ல. அப்படிதான் ஸ்பேஸ் ரோபோ பத்தியும் நான் மூச்சு விடல. ஆனா 2 பேருமே தானா தெரிஞ்சுக்கிட்டானுங்க. என் ரிசர்ச் பேப்பர்ஸ வச்சு. நான் இவங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சு ஆரம்பிக்க, இவனுங்க எனக்கே தெரியாம எனக்கு குழி தோண்ட ஆரம்பிச்சானுங்க. எனக்கும் அலசுக்கும் கல்யாணம் ஆனதுல இருந்து முக்காவாசி நேரம் நான் லேப்ல தான் இருந்தேன். நீ பிறந்தப்புறம் அலஸ் உன்னை எப்படி பாத்துப்பானோன்னு நினைச்சு உன்னையும் லேப்லயே வச்சுப்பேன். 5 வயசுலயே உனக்கு நல்ல பிரில்லியன்ஸ் இருந்துச்சு.
நான் யூஸ் பண்ற கோடிங் எல்லாம் தெளிவா சொல்லுவ. என்னோட ரோபோஸ் கிட்ட பேசி அது பதில் கொடுக்கும்போது எக்ஸைட் ஆகுவ. லேபுக்கு போறதுன்னா அப்பவே உனக்கு ரொம்ப பிடிக்கும். அலஸ் கிட்ட அடிக்கடி நான் சொல்லுவேன். இவன் கண்டிப்பா என் ஃபீல்டு தான் சூஸ் பண்ணுவான்னு. இப்பவே சிஸ்டம் யூஸ் பண்றதுல அவ்ளோ இன்ட்ரெஸ்டா இருக்கான். ரோபோஸ் கூட மிங்கிள் ஆகி அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆசைப்படுறான்னு சொல்லிட்டே இருப்பேன். அதுதான் நான் செஞ்ச மிகப்பெரிய முட்டாள்தனம். ஓரளவு என் கண்டுபிடிப்பு முடியிற நேரத்துல தான் அலஸ் வேற பொண்ணோட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது தெரிஞ்சது. முதல்ல நான் அவனுக்கு சரியா ஒய்ஃபா இல்லாம முழுக்க வேலையில முழுகிட்டேன்னு கில்ட்டியா தான் ஃபீல் பண்ணேன். ஆனா என்ன லவ் பண்ற டைம்ல கூட அவன் வேற ரிலேஷன்ஷிப்ல தான் இருந்திருக்கான். அவன் என்ன அஃபிஷியல் ஒய்ஃபா ஜஸ்ட் ஒரு ஷோகேஷ்ல ஷோ பண்ற சயின்டிஸ்ட் பொண்டாட்டியா ஷோ பண்ணதா நினைச்சு கூட வச்சிருக்கான்னு அப்புறம் தான் புரிஞ்சுது. அப்பவும் இது நான் தேர்ந்தெடுத்த வாழ்க்கை. என் முடிவு தப்பானது என்னோட போகட்டும்னு சமாளிச்சு வாழ்ந்துட தான் நினைச்சேன். அவனும் இந்த வரதராஜனும் சேர்ந்து என்ன இந்தியாவுக்கு எதிரா யூஸ் பண்ண போறாங்கன்னு தெரிஞ்ச அப்புறம் நடுங்கிட்டேன். என் கண்டுபிடிப்ப பல நாடுகளுக்கு விலை பேசியிருக்கானுங்க. மீதி இருக்கிற வேலையையும் முடிச்சே ஆகணும்னு என்ன பிரஷர் செஞ்சாங்க. என்னால இந்த பிரஷர ஹேண்டில் பண்ண முடியலன்னு கொஞ்ச நாள் வேலையில இருந்து ரிலீவ் ஆகிடலாம்னு நினைச்சேன். ஆனா அலஸ் என்ன விடல. பாம்பு புத்துக்குள்ள கைய விட்ட மாரி கொத்திக்கிட்டே இருந்தான். சாகவும் முடியல, வாழவும் முடியல எனும்போதே தரையில் மடங்கி அமர்ந்து தேம்பி அழுதார். ஆதி! இளவேந்தன் ஆதிசக்தியின் தோளை பிடித்துக்கொள்ள கண்மணிக்கும் தாயின் கண்ணீர் மனதை அழுத்தியது. அவளும் அவருக்கு மறுபுறம் அமர்ந்து கையை பிடித்தாள். யாஷ் சலனமின்றி அவரை பார்த்திருக்க, அவரோ மேலும் தொடர்ந்தார். என்னாலதான் லேபுக்கு போக முடியலன்னு வீட்லயே லேபா மாத்த முடிவு செஞ்சான் அலஸ். நான் வேலை பார்த்தாதான் உன்னை என்கிட்ட தருவேன்னு உன்னை அவன் ரூமுக்குள்ளேயே வச்சுப்பான். ஒரு தடவை உன்னை ரூம்ல போட்டு பூட்டி வேற ஒரு பொண்ண வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து கூத்தடிச்சிட்டு இருந்தான். நீ பயத்துல மயங்கிட்ட. பேச்சு மூச்சு இல்லாம உன்னை பார்த்ததும் எனக்கு உயிரே போயிடுச்சு. இதுக்கு மேல அங்க இருந்தா உன்னையும் என்னையும் சும்மா விட மாட்டான்னு அங்கிருந்து நான் தஞ்சாவூருக்கே வந்துட்டேன். மெயின் காரணமா என்ன தப்பான வழிக்கு பயன்படுத்துறாங்கன்னு சொன்னா எனக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுன்றது புரிஞ்சு என்னையும் உன்னையும் கண்டிப்பா கொன்னுடுவானுங்க. அதனால அவன் கேரக்டர் பிடிக்கல. மத்த பொண்ணுங்க கூட அவன் வச்சிருக்கிற ரிலேஷன்ஷிப் பிடிக்கலன்னு சொல்லி தான் பிரிஞ்சேன். இங்க வந்தா அமுதாவோட இறப்புல குடும்பமே உடைஞ்சு வேற மாரி இருந்துச்சு. அதுக்கு காரணம் இந்த பாஸ்டர்ன்னு தெரிஞ்சு இன்னும் சுரீர்னு ஆகிடுச்சு. இலா இவனோட போராட, நான் அலசோட போராடன்னு ஒரு நாள் கூட நிம்மதியா இருக்க விடமாட்டானுங்க. எனக்கும் அலசுக்கும் பெரிய போராட்டமே நடந்துட்டு இருக்கும்போது, இந்த குள்ளநரி என் மூலமா அவனோட சாம்ராஜ்யத்த பெருசுபடுத்த என்ன மறுபடியும் இத்தாலிக்கு அனுப்பி வைக்க ட்ரை பண்ணான். உன் பர்சனல் ப்ராப்ளம்க்கு கெரியரை ஏன் விடுறேன்னு தூண்டில் போட்டான். எனக்கு மன அழுத்தம் அதிகமா இருக்கு. ஸ்ட்ரெஸ்ல என்ன செய்றோம்னு எனக்கே புரியல. யாஷ கூட என்னால பாத்துக்க முடியலன்னு அவன்கிட்ட என்னென்னவோ சமாளிச்சேன். எனக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்குன்னு என்னால வேலை பார்க்க முடியலன்னு நம்ப வைக்க உன்கிட்ட இருந்து விலக ஆரம்பிச்சேன். அப்படியும் இவன் என்ன விடல. இவனோட ஆசைய தூண்டுற மாரி நான் கண்டுபிடிச்சத பத்தின விவரத்த மேலோட்டமா கூறிட்டு, அதுக்கான பேஸ் ஃபார்முலாவ மட்டும் மறைச்சுட்டு, மீதி ஒர்க்க அவன்கிட்ட குடுத்தேன். அத வச்சு கண்டுபிடிக்கலாம்னு மிதப்புல இருந்தான். 100% இவனுங்களால கண்டுபிடிக்க முடியாதுன்ற தைரியத்துல அலஸ் கிட்ட இருந்து எப்படியாவது டைவர்ஸ் வாங்கிடும்னு தவிச்சுட்டு இருக்கும்போது தான், நான் கேஸ்க்காக இத்தாலிக்கு போக வேண்டிய சூழ்நிலை. உன்ன தஞ்சாவூர்ல விட்டுட்டு நான் மட்டும் இத்தாலிக்கு போனேன். அதற்கு மேல் சொல்ல இயலாமல் தயங்கி தலையை தரையில் புதைத்தார். அப்போதுதான் அலசாண்ட்ரோ உடல் ரீதியாக அவரை வதைத்து விவாகரத்தை இன்னும் உறுதிப்படுத்தியது. அதன் பிறகு இன்னும் தீவிரமாய் போராடி அவர் மீது வழக்கை தீவிரப்படுத்தி, ஆனால் அதற்காக ஆதிசக்தியின் உடலும் மனமும் பட்ட வேதனைகள் கொஞ்ச நஞ்சமில்லை. இவ்விஷயத்தை கூற இயலாமல் அவர் மௌன கண்ணீர் சிந்த அவர் சொல்லாமல் விட்டது யாஷ் பிரஜதனுக்கு புரிந்தது. கண்மணியோ, அப்புறம் ஏம்மா அண்ணாவ அந்த ஆளுகிட்ட விட்டீங்க? என கேட்டதும் அவர் கண்ணில் நீர் தளும்ப மகனை பார்க்க அவன் கூர் பார்வை வீசினானே தவிர அசையவில்லை. இப்ப கூட சொல்லாம உங்களுக்கு என்னம்மா அழுத்தம்? அப்பா நீங்களாவது சொல்லலாமே. கண்மணி வலுக்கட்டாயமாக கேட்க, எனக்கும் தெரியல கண்மணி. திடீர்னு இவளா முடிவெடுத்துட்டா. ஏன் இப்படி செஞ்சேன்னு கேட்டதுக்கு எனக்கு ரொம்ப அழுத்தமா இருக்கு. யாஷ பாக்கும்போது அலஸ் ஞாபகம் வருதுன்னு சொல்லிட்டா. ஆனா உண்மையா அவ அப்படி நினைக்கல. அது மட்டும் எனக்கு தெரியும். நான் தடுக்க நினைச்சப்ப கூட என் பையன் விஷயத்துல தலையிட உனக்கு உரிமை இல்லைன்னு சொல்லிட்டா. உரிமை இல்லாத விஷயத்துல நான் எப்படி தலையிடுறது? என்றவரின் குரலில் வேதனை தெறிக்க, என்னம்மா இது? என கண்மணி ஆதங்கப்பட்டாள்.
அவரோ அப்போதும் அமைதி காக்க, வாசலில் நின்றிருந்த நிதர்சனா வெடுக்கென உள்ளே நுழைந்து, "இப்ப நீங்க யார் காப்பாத்த இவ்ளோ சைலண்டா இருக்கீங்க? உங்க எக்ஸ் புருஷனையா?" எனக் கேட்டதும் ஆதிசக்தி நிமிர்ந்தார். "அவன ஏன் நான் காப்பாத்தணும்? நீங்க சைலண்டா இருந்தா, யாஷோட அப்பா மேல இருக்கிற கோபமும் உங்க மேல தான் வரும். இவர தனி ரூம்ல போட்டு அடைச்சு கொடுமைப்படுத்திருக்கிற ஆளு கூட யாஷ அனுப்புனதுக்கு என்னதான் காரணம் இருக்க முடியும்? அந்த ஆளு உங்கள கொன்னுடுவேன்னு மிரட்டுனானா? இல்ல யாஷ கொன்னுடுவேன்னு மிரட்டுனானா?" என்றாள் கடுப்பாக. வெகு நாட்களுக்குப் பிறகான தனக்கே தனக்கான கண்ணவளின் கோபம் ஆடவனை குஷிப்படுத்தியது. ஆதிசக்தியோ கீழுதட்டை கடித்தபடி, "அமுதாவோட கேஸ் போயிட்டு இருந்த சமயத்துல எனக்கும் அலசுக்கும் விவாகரத்து ஆகிடுச்சு. அப்ப அவளோட ஹியரிங்காக இலாவும் அப்பாவும் சென்னை போயிருந்தாங்க. அழகு அண்ணாவும் கிருஷ்ணவேணியும் வேண்டுதலுக்காக கோயிலுக்கு போயிருக்க, நானும் யாஷும் வீட்ல தனியா தான் இருந்தோம். அந்த நேரத்துல அலெசாண்ட்ரோ வீட்டுக்கு வந்தான்" என்றதும் இளவேந்தன் அதிர்ந்தார். "என்ன ஆதி, அவன் வந்தானா?" "வந்தான். எனக்கு யாஷ் வேணும்னு கேட்டு வந்தான்" என்று மகனை பார்க்க, அவனோ நிதர்சனாவை பார்த்தபடி கவனத்தை மட்டும் தாயிடம் வைத்துக் கொண்டான். "அவன் கேட்டா?" இலா கடுகடுக்க, "இவனும் அலசும் ஏதோ பண்றாங்க இலா. ரோபோட்டிக்ஸ் கம்பெனின்ற பேர்ல ஏதோ திருட்டுத்தனம் பண்றானுங்க. யாஷ அவன்கிட்ட தரலனா அவனோட சோதனை எலியா பயன்படுத்துவேன்னு சொன்னான் இலா. கையில ஏதோ டூல்ஸ் வச்சிருந்தான். அவன கூட அனுப்பலனா யாஷ ஏதோ பண்ணிடுவேன்னு சொன்னான். அவன் சொன்னதே வித்தியாசமா இருந்துச்சு" என பயத்துடன் கூறியவரை யாஷ் பிரஜிதனும் புருவ முடிச்சுடன் ஏறிட்டான். அத்தியாயம் 45. "அலஸ் என்ன செஞ்சான்?" இளவேந்தன் புரியாது வினவ, ஆதிசக்திக்கு அன்றைய நிகழ்வு நிழலாடியது. உறங்கிக் கொண்டிருந்த யாஷ் பிரஜிதனை தோளில் போட்டுக்கொண்ட ஆதிசக்தி, அலெசாண்ட்ரோவின் ரௌத்ர முகத்தைக் கண்டு பயந்தே போனார். வீட்டில் யாருமில்லாத நேரமாக பார்த்து உள்ளே நுழைந்திருக்கிறான் என புரிய, உள்ளுக்குள் பயப்பந்து உருண்டது. "இங்க இருந்து போயிடு அலஸ். வரதாட்ட உனக்கு தேவையானதையும் நான் கொடுத்துட்டேன். லீகலி நமக்கு டிவோர்ஸ் ஆகிடுச்சு. யாஷ் என் கூட இருக்கணும்னு தீர்ப்பும் வந்துடுச்சு. அப்புறம் ஏன் என்ன இங்க வந்து டார்ச்சர் பண்ற?" கண்ணில் நீர் தளும்ப ஆதிசக்தி வினவ, "என்ன பாதியில விட்டுட்டு போறதுக்கா உன்னை லவ் பண்ண ஆதி டார்லிங்? யூ ஆர் மை எவ்ரிதிங் ரைட்? எத்தனை பொண்ணுங்க என் லைஃப்ல வந்தாலும் யூ ஆர் சம்திங் ஸ்பெஷல் டு மீ." அவரை நோக்கி காலடி எடுத்து வைக்க, ஆதிசக்தியின் கால்கள் தானாய் பின்னோக்கி நகர்ந்தது. "ப்ளீஸ் அலஸ், உன்னை காதலிச்சு நான் பட்டது வர போதுமே." "உன்னை குயின் மாதிரி பாத்துக்கணும்னு நினைச்சேன். நீ உன் கடமையெல்லாம் விட்டுட்டு உன் ரிசர்ச் பதவியெல்லாம் துறந்துட்டு இந்த பட்டிக்காட்டுல என்ன செய்வ ஆதி?" என்றார் பரிதாப குரலில். "நீ எனக்கு கொடுத்த அடையாளம் போதும் அலஸ். சாகர வர மறக்க முடியாத வலிய குடுத்துட்ட. எங்கள விட்டுடு." ஆதி கெஞ்சும் தோணியில் கூறியபடி சுவரில் முட்டி நின்றார். தோளில் சாய்ந்து காய்ச்சலின் விளைவால் ஆழ்ந்த உறக்கத்தில் யாஷ் இருக்க, அவன் எழுந்துவிட்டால் பயந்து விடுவானே என்ற தவிப்பு வேறு. அலெசாண்ட்ரோ ஆதிசக்தியை நெருங்கி அணைக்கட்டி நிற்க, "லீவ் அலஸ், ப்ளீஸ், இங்கிருந்து போயிடு" கிட்டத்தட்ட கெஞ்சினார். "நோ வே. உனக்கும் எனக்கும் லீகலா டைவர்ஸ் ஆகியிருக்கட்டும். பட் யாஷ்" என இழிவாய் அவர் புன்னகைக்க, "நோ ஆலஸ், யாஷ இதுக்குள்ள கொண்டு வராத. என்ன கொன்னு கூட போட்டுடு" என தேம்பினார். "என்ன விட்டுட்டு போறப்பவே உன்னை கொன்னுருப்பேன் டார்லிங். பட் நான் நினைக்கிறது நடக்கிற வரை நீ எனக்கு உயிரோட வேணும். அதனாலதான் உனக்கு உயிர் பிச்சை கொடுத்திருக்கேன். ஆனா நம்ம பையனுக்கு உயிர் வேணுமா வேணாமான்னு முடிவெடுக்க வேண்டியது நீதான் ஆதி" என்றார் வில்லங்கமாக. ஆதிசக்தி விழித்தெறிக்க பார்க்க, அலெசாண்ட்ரோ பான் பாக்கெட்டிலிருந்து ஊசி போன்றதொரு கருவியை எடுத்தார். பார்க்க ரத்த நிறத்தில் அச்சத்தை கொடுத்தது அது. "ஏன் ஏன் என்ன இது?" என ஆதிசக்தி கேட்கும் முன்னே அதனை யாஷின் முதுகில் குத்தப்போக ஆதிசக்தி தடுத்தார். "டேய், என்னடா செய்ற?" என யாஷை மறைக்க முற்பட தனது முட்டியால் ஆதிசக்தியின் அடிவயிற்றில் எத்தினார். அதில் சுருண்டு அமர்ந்துவிட்ட ஆதிசக்தியின் பலவீனத்தை பயன்படுத்தி யாஷின் மீது ஏதோ ஒரு மருந்தை செலுத்த, நொடியில் அவன் மூக்கிலிருந்து ரத்தம் வர ஆரம்பித்து வலிப்பு வரத் தொடங்கியது. "ஐயோ யாஷ், யாஷ், என்ன ஆச்சு யாஷ்? டேய், என்னடா பண்ண?" என கத்தி கதறியவரை ரசித்த அலெசாண்ட்ரோ, "இவன் எனக்கு வேணும் ஆதி. என் ஃபியூச்சர் சயின்டிஸ்ட் இவன்தான். உனக்கு இருக்கிற பிரில்லியன்ஸ் இவனுக்கு அதிகமாவே இருக்கு. ஐ நீட் மை பாய். நீயா பிரச்சனை பண்ணாம கொடுத்துட்டா என்கிட்ட என் பையன் சேஃபா இருப்பான். உன்கிட்ட இருந்தாலும் இருப்பான். ஆனா பேச்சு மூச்சு இல்லாம. பரவாயில்லையா?" என விஷமமாய் கேட்க,
உன்னை நம்பி என் பையனை நான் தரமாட்டேன்டா. என்னடா செஞ்ச இவன? யாஷ், யாஷ் என மகனை உலுக்க அவன் கண் திறக்காது உடலை உலுக்கிக் கொண்டே இருந்தான். அவனை அள்ளிக்கொண்டு மருத்துவமனைக்கு செல்லும் பொருட்டு நகர எத்தனிக்க அலஸ் விடவில்லை. என்ன தாண்டி 1 இன்ச் கூட நீ நகர முடியாது டார்லிங் என்றதில் திடுக்கிட்டு போனார். யாஷ் பிரஜனுக்கு மூக்கு நரம்பு சென்சிட்டிவாக இருப்பது தெரிந்ததால் அவன் உபயோகிக்கும் மூக்கு ஸ்ப்ரேவை அவசரமாய் ஓடிப்போய் எடுத்து வந்து அவனை காப்பாற்ற என்ன, அதுவும் தோல்வியில் முடிந்தது. நீ இவ்ளோ பதற வேண்டியதில்ல ஆதி. இது ஜஸ்ட் சாம்பிள் தான். வேற மருந்து குடுத்தா இது சரியாகும். குடுக்கலனா தினம் தினம் இவனுக்கு இந்த அவஸ்தை தான். உன் கெரியர தான் இழந்த. உன் பையனோட லைஃப்லயும் ஏன் முட்டாள்தனமான முடிவெடுக்கிற ஆதி? என பாவம் போல கேட்டு வைக்க சிவந்த விழிகளால் அவரை எரித்தார் ஆதிசக்தி. இதுக்கெல்லாம் நீ அனுபவிப்ப அலஸ். அத அனுபவிக்கும் போது பாத்துக்கலாம். அவரிடம் ஏளனம். அலஸ் ப்ளீஸ், யாஷ விட்டுடு, நான் கெஞ்சி கேக்குறேன் என பலவிதமாய் கேட்டும் அலஸ் மனம் இறங்காததில் ஆதிசக்தி தான் இறங்கி வர வேண்டியதாக போயிற்று. நீ என்ன சொல்றியோ அதை செய்றேன். தயவு செஞ்சு இவனை விட்டுடு அலஸ் என தளர்ந்த பிறகே யாஷிற்கு மாற்று மருந்து கொடுத்து அவனை நிதானப்படுத்தினார். அதன் பிறகே ஆதிசக்திக்கும் நிம்மதி பெருமூச்சு எழுந்தது. யாஷை மடியில் கிடத்தி வெறித்திருந்தார். காய்ச்சல் வேறு அதிகரித்திருக்க, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும் அலஸ், வழிவிடு என உணர்வற்று கூற அவரோ நகரவே இல்லை. இவனை உன் கூட அனுப்புறேன் இறுகிய முகத்துடன் கூறியதில் அவரிடம் வெற்றி புன்னகை. பின் இருவருமே அவனை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றதில் நடு இரவிலேயே கண்விழித்து விட்டான். தந்தையை பார்த்ததும் அவனிடம் சின்ன குதூகலிப்பு. இருவருக்குள்ளும் நிகழ்ந்த பிரிவில் குடும்ப சூழ்நிலையை இழந்தது அவன்தானே. அப்பா, ஐ மிஸ் யூ என தந்தையை கட்டிக்கொண்ட யாஷ் பிரஜிதனை சலனமின்றி பார்த்தார் ஆதிசக்தி. மீண்டும் அவனை உறங்க வைத்தவர், அவன் மேல சின்ன கீறல் பட்டாலும் உன்னை இத்தாலி போலீஸ் ரவுண்ட் பண்ணிடும் அலஸ். யூ நோ தட். என்ன பிரஷர் பண்ணுன மாதிரி அவன் ஸ்ட்ரெஸ் பண்ணிடாத என்றதில், டோன்ட் வரி டார்லிங், அவனை நான் கண்ணும் கருத்துமா பார்த்துப்பேன். ஈஸ் மை சன்னோ என்றார் சின்ன சிரிப்புடன். அவரை வெறுப்பாய் ஏறிட்ட ஆதிசக்திக்கு இத்தாலியில் குழந்தைக்கு எதிராக காயப்படுத்தினால் கடுமையான தண்டனை வழங்கப்படும் என்றும், அலசாண்ட்ரோவின் தங்கை ஏஞ்சலினாவும் அங்கிருப்பதால் நிச்சயம் அவனை பார்த்துக் கொள்வாள் என்ற நம்பிக்கையும் இருந்தது. ஆனால் தான் இழக்கப் போவது தனது மகனை அல்லவா? படுந்துயரம் மனதை உலுக்கியெடுக்க அடிவயிற்றில் வேறு பெரும் பிரளயம் நிகழ்ந்தது. அவர் வயிற்றில் கண்மணி உதித்திருக்க அலஸ் அடித்த அடியில் என்னவானதோ என்ற அச்சம் வேறு. அழுது தீர்த்து இறக்கி வைக்க இயலாத பாரம் பெற்ற மகனை பிரிவது. தனக்கிருக்கும் மன அழுத்தத்தின் காரணமாய் யாஷை அலசாண்ட்ரோவுடன் அனுப்புவதாக கூறி தனது மனதை தானே புண்ணாக்கிக் கொண்டார். இளவேந்தன் சண்டைக்கு சென்று அந்த அலசாண்ட்ரோ சைக்கோத்தனமாக எந்த முடிவும் எடுத்துவிடக் கூடாது என்றே இந்த பதைபதைப்பும் பொய்யும். அடப்படுபாவி! நிதர்ஷனா வாயில் கை வைக்க யாஷ் பிரஜிதனுக்கும் இது சற்றே அதிர்ச்சிதான். பட் எனக்கு தெரியாம ஆபீஸ்ல இந்த மாதிரி திருட்டுத்தனமா எதையும் செய்ய முடியாது மம்மா. மேபி உங்களை பயமுறுத்த செஞ்சிருக்கலாம். பிகாஸ் எனக்கு ஆல்ரெடி ஃபீவர் இருந்துச்சு தானே என யோசனையாய் கேட்டுவிட்டு வரதராஜனை பார்க்க அவர் திருட்டு மொழி முழித்தார். என்ன மிஸ்டர் வரதராஜன், உங்க கண்ல கலவரம் தெரியுதே. தாடையை தடவியபடி யாஷ் கேட்டதில், இதோ பாரு, இதெல்லாம் எனக்கே தெரியாது. நான் என் பையனை கூட்டிட்டு போக வந்தேன், அவ்வளவுதான் என நைசாக அங்கிருந்து நழுவ பார்க்க, ஆகில் என சத்தமிட்டான் யாஷ். அடுத்த நொடி ஆகில்யன் முன்னே நிற்க, உன் மாமனாருக்கு தனி கவனிப்பும் ஸ்பெஷல் பாதுகாப்பும் கொடுத்து பத்திரமா வச்சிரு என வார்த்தைகளில் மட்டுமே தேனை தடவி பார்வை வழியே பயத்தை முளைக்க வைத்தான். மாமனாரா? ஆகில்யன் லேசாய் பீதியாகி வரதராஜனை பார்க்க அவரோ தீயாய் முறைத்தார். இத்தனை நேரம் அமைதியாக இருந்த ரித்திகா, இட்ஸ் நாட் ஃபேர் யாஷ், என் அப்பா மேல யாரும் கை வைக்க முடியாது என பொங்கியதில், உனக்கு ஆகில் வேணுமா உன் டாடி வேணுமா என கேட்டான் தீர்மானமாக. அவளோ யோசிக்காமல் ஆகில்தான் என தோளை குலுக்கிட வரதராஜனுக்கு இதய வலியே வந்துவிட்டது. ஆகில்யனோ, 2 பேரும் சேர்ந்து என்ன இந்த ஆளுக்கு பலியாக்கிடுவாங்க போல என நொந்திட ரித்திகா யாஷிடம், நீ தானடா நடிக்க சொன்ன என்றாள் கிசுகிசுப்பாக. இத்தாலியில தானே ஆக்ட் பண்ண சொன்ன, இந்தியா வந்து உன் ஆக்டிங்க கண்டினியூ பண்ணி ஆஸ்கரா வாங்க போற என கடிந்திட அசடு வழிந்தவள், அப்ப சரி, ஏன் ஆகில் உன் பாஸ் சொன்ன மாதிரி என் அப்பாவை நல்லபடியா பாத்துக்க என்றதும், உத்தரவுங்க மேடம்
என பணிவாய் புன்னகைத்துவிட்டு வரதராஜனை அங்கிருந்து இழுத்து செல்ல அவரோ வஞ்சத்தை கக்கினார். அவரது அலைபேசியும் பறிமுதல் செய்யப்பட யாஷ் பிரஜிதனின் பவுன்சர்கள் அவரை சுற்றி வளைத்து விட்டனர். தற்போது தப்பிக்க எண்ணுவது புத்திசாலித்தனமல்ல என்ற எண்ணத்தில் அமைதியாய் அங்கிருந்து சென்றார். கண்மணிக்கும் இளவேந்தனுக்கும் ஆதிசக்தியை எண்ணி பரிதாபமாக இருந்தது. கயிற்றின் மேல் நடக்க பிள்ளையை அனுப்பிவிட்டு தினம் தினம் வாழ்வா சாவா போராட்டத்தில் இருந்திருக்கிறார் என்றெண்ணும் போது வருத்தம் மிகுந்தது. நிதர்சனாவோ யோசனையுடன், அப்ப நிவேவை யார் கடத்தி இருப்பா? இந்த ஆளு சொல்றத பார்த்தா நிவே இவருக்கு தேவை போலதானே இருக்கு என கேட்க யாஷ் பிரஜிதனுக்கும் அதே சந்தேகம் இருந்தது. எஸ், எனக்கும் சில பல சிக்கல் டவுட்ஸ் இருக்கு. ஐ வில் கிளியர் இட் சூன் என்றவன் ஆதிசக்தியை பாராது தவிர்த்திட அவர் தவித்தார். கிருத்திகாவோ, இந்த பொண்ணுக்காக தான் என்ன கல்யாணம் பண்ணிக்காம வந்தியாக்கும் என சிலுப்பிக் கொள்ள நிதர்சனா விழித்தாள். யுவர் சிஸ்டர் டூ என யாஷ் அழுத்தி கூறியதும் இரு பெண்களிடமும் கனத்த மௌனம். யாஷோ நிலையை சீர் செய்ய கிருத்திகாவின் முதுகில் அடித்து, உனக்கு ஒரு பிரதர் இருக்கான்னு ஏன் என்கிட்ட சொல்லவே இல்ல என வினவ, அடப்பாவி, நான் சொல்லவே இல்லையா? சொன்னேன் என்றாள் முறைப்பாக. எப்ப சொன்ன? டேய், நம்ம ஒரு தடவை லேப்ல இருக்கும்போது சொன்னனே. பைத்தியமா நீ? இவ்ளோ சென்சிட்டிவான விஷயத்த யாராவது லேப்ல இருக்கும்போது சொல்லுவாங்களா? ம்ம். நீ 24 மணி நேரத்துல 20 மணி நேரம் லேப்ல தான் இருப்ப என முணுமுணுத்தவளை முறைத்தான். அந்நேரம் நிவேதன் கண் விழிக்க ரித்திகாவைக் கண்டு கண் கலங்கினான். உனக்கு ஒன்றும் ஆகவில்லைதானே ரித்தி என்றவனிடம் பேச இயலாது அவளும் திணறினாள். அவளுக்கு நினைவு தெரியும் முன் தொலைந்து போனவன் அண்ணன் ஒருவன் இருந்தான் என்று தாயும் தந்தையும் வாய் வார்த்தையாக மட்டுமே கூறியிருந்தார்கள். நிதர்சனாவிற்கு இந்த நிராகரிப்பு தற்காலிகம் என்றாலும் வலித்தது. அதில் அவ்வறையில் இருக்க இயலாமல் வெளியில் சென்றுவிட கதிரவனுக்கும் நண்பனின் ஒதுக்கம் அதீத வலி கொடுத்தது. அதில் அவனும் நிதர்சனாவின் பின் சென்றான். வாயிலில் போடப்பட்டிருந்த நாற்காலியில் நிதர்சனா சோர்ந்தமர அவள் அருகில் அமர்ந்த கதிரவன், நிதா, அவனுக்கு சரியாகிடும் தானே என கேட்க, ம், ஆனா ஓவரா தாண்டா பண்றான் என்றாள் உர்ரென. ம், அவன் நார்மல் ஆகட்டும், கிரைண்டருக்குள்ள போட்டு உளுந்தோட உளுந்தா ஆட்டி பாக்கெட் போட்டுடலாம் என கசப்பாய் புன்னகைத்தவன், அது சரி, இவன் என்ன எல்லாமே தலைகீழா சொல்லிட்டு இருக்கான்? ஹாலுசினேஷன்னாலும் ஒரு நியாயம் வேணாமா? ஒருவேளை அவன் உளர்ற மாதிரி இது நம்மளோட மறுஜென்மமா இருக்குமோ என்றான் தீவிரமாக. நீ ஒரு ஜென்மம் பிறந்ததே சாபக்கேடு என்று அருகிலிருந்து யாஷ் பிரஜிதனின் குரல் கேட்க நிதர்சனா குனிந்தபடி சிரிப்பை அடக்கினாள். அவன் என்ன அசிங்கப்படுத்துறதுல உனக்கு ஒரு என்ஜாய்மெண்ட் இல்ல? கதிரவன் கேட்டதில், அதில்லடா, உனக்கே தெரியும், யாராவது உண்மைய பேசினா எனக்கு சட்டுன்னு சிரிப்பு வந்துடும்னு என உதட்டை கடித்திட அவளது கையை நறுக்கென கிள்ளி வைத்தவனை யாஷ், கெட் அப் என்றான் அதிகாரமாக. இப்ப இங்க நீ மட்டும் தான் ஸ்கோர் பண்ணணும். நான் உள்ள போய் அவனாண்ட செருப்படி வாங்கணும். அதானே உனக்கு வேணும்? எஸ், இயல்பாய் ஒப்புக்கொண்டவனை நொந்து பார்த்தான் கதிரவன். போய் தொலைங்க, நான் என் நண்பனாண்ட முன் ஜென்மத்து கதைய கேக்குறேன் என உள்ளே செல்ல போக, டேய் டேய், இந்த ஜென்மத்துல நடக்கறதுல பாதி கதையே எனக்கு தெரியலடா. இதுல முன் ஜென்மத்து கதை கேக்குற அளவு சத்தியமா எனக்கு பொறுமை இல்ல என்றாள் நிதர்சனா. எனக்கும் இல்லதான். நான் வேணும்னா ஒரிஜினல் ஃபிளாஷ்பேக் போக இந்த படத்துல எல்லாம் கார்ட்டூன் கேரக்டரை வச்சு ஃபிளாஷ்பேக் போவாங்கல்ல, அந்த மாதிரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கேக்குறேன் என்றவனுக்கோ தனக்கும் சிந்தாமணிக்கும் முன்ஜென்மத்தில் என்ன மாதிரியான கதாபாத்திரம் இருந்ததென்று தெரிந்து கொள்ள ஆவல். ஐயோ என தலையில் அடித்துக்கொண்ட நிதர்சனாவின் அருகில் அமர்ந்தான் யாஷ் பிரஜிதன். இருவரிடமும் சிறு அமைதி. அவளே அவ்வமைதியை கலைத்தாள். எனக்காக ஏன் வந்த? அப்பவும் இப்பவும்? ஐ எம் ஃபாலிங் ஃபார் யூ. அப்பவும் இப்பவும் எப்பவுமே என்றவனின் பதிலில் சின்னதொரு நீர்த்துளி அவள் விழிகளில். யாஷ், எனக்கே என்ன நடக்குதுன்னு புரியல. மறுபடியும் எனக்கு ஏதாவது ஆகிடுச்சுனா, இது மொத்தத்தையும் நான் மறுபடியும் மறந்துட்டனா என்ன ஆகறது யாஷ்? தவிப்பாய் அவள் கேட்கும் போதே அவளது கன்னத்தின் வழியே கோடாய் வழிந்தது கண்ணீர். அவளது கன்னம் பிடித்தவன் கட்டை விரலால் மெல்ல அழுத்தி கண்ணீரை துடைத்து, மறுபடியும் உன்னை கடத்துவேன், மறுபடியும் கல்யாணம் பண்ணுவேன், மறுபடியும் லவ் வர வைப்பேன், நெக்ஸ்ட் டைம் மறக்க கூடாதுன்னு ஃபர்ஸ்ட் நைட்டும் நடத்திடுவேன். ஒருவேளை அப்பவும் மறந்துட்டா அடுத்த தடவையும் கடத்துவேன், கல்யாணம் பண்ணுவேன், லவ் பண்ண வைப்பேன்,
செகண்ட் பேபிக்கு ட்ரை பண்ணுவேன். அண்ட் மறுபடியும் மறந்தா என சொல்லிக் கொண்டே போக, வேகமாய் அவனது வாயை மூடினாள். யோவ்! நான் எவ்ளோ சீரியஸா கேக்குறேன். போலியாய் அவள் முறைத்தாலும், அவனது கூற்றில் கன்ன கதுப்புகள் சிவந்தது. ஹே! நானும் சீரியஸா தாண்டி பதில் சொல்றேன். எத்தன தடவ நீ மறந்தாலும், இதெல்லாம் திரும்ப 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 நடந்தே தீரும். என்றவனின் ஒவ்வொரு வார்த்தையிலும் இருந்த தீவிரத்தில் திகைப்பே எழுந்தது. நெஞ்சம் படபடவென துடித்து, ஆனா, அப்போ நிவே இருப்பான்ல? இருந்தா நானே கடத்தி மறைச்சு வச்சுருவேன். இயற்கையையே மாத்தத் தெரிஞ்ச எனக்கு, ஆஃப்டர் ஆல் உன் பிரதர மறைக்கிறதா கஷ்டம். அதில் திணறியவள், இப்படியே பண்ணிட்டு இருந்தா, நீ சம்பாரிச்சதையெல்லாம் ரீகிரியேட் பண்ணியே அழிக்கணும். என படபடக்க, சோ வாட் ஆலம்பனா? என் ஆலம்பனாவால வந்த பேர், புகழ், பணமெல்லாம் இந்த ஆலம்பனாவுக்கு மட்டுமே சொந்தம். என்றான் அழுத்தமாய். நீ வேற மாரி இருக்க அரக்கா. என் ஞாபகத்துல இருக்கிறவனுக்கும், இப்ப இருக்கிறவனுக்கும் சம்மந்தமே இல்ல. உன் ஞாபகத்துல இருக்கிறவன், உன்ன கடத்தி நடிக்க சொல்லி உன்ன விட்டுட்டு போனவன் மட்டும்தான். உன் அரக்கன் உனக்குள்ளவே தொலைஞ்சு போயிட்டான்டி கடன்காரி. உன்கிட்ட இருந்து வாங்குன காதல திருப்பி தர விடாம, என்ன கடனாளி ஆக்கிட்டடி. என்றவனின் வலி மிகுந்த வார்த்தைகள் அவளது உயிரை ஊடுருவி உருகுலைத்தது. இல்ல, நீதான் என்ன மேலும் மேலும் கடன்காரி ஆக்குற. சொன்ன மாரி உன் வேல முடிஞ்சதும் என்ன விட்டுருக்கலாம் யாஷ். இந்த கல்யாணத்த நான் எப்படி எடுத்துக்கட்டும்? தவிப்பும் அழுகையும் பொங்கி கேட்டவளின் கருவிழிகளை மேய்ந்தவன், இதோ இப்படியே எடுத்துக்கோ என்று விட்டு அவளது தேனிதழ்களில் தனது உரிமையை நிலைநாட்டினான்.